لله رب العالمين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما وارزقنا فهما وأنت أحكم الحاكمين. அன்பிற்குரிய சகோதரர்களே உறங்கலாம் சொல்லி பழகியாச்சு. எல்லாம் போல அல்லாஹ்வின் பேரொருளால் பெருமை போயினால் அதிகாலையில் ஆண்டவனை தொழு என்கிற இந்த சிறப்பான ஒரு கடமையை முடித்துவிட்டு இந்த காலை வேளையில் ரம்மியமான ஒரு சூழலில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் முக்கியமான ஒரு தலைப்பை மையமாக வைத்து இன்றைய வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் என்னை விட சிறப்பாக ஷேக் பஷீர் ஃபுர்தௌஸி அவர்கள் வகுப்பு கொடுப்பார்கள். ஏற்கனவே உங்களுக்கு பல முறை வகுப்படுத்திருப்பார்கள். இருந்தாலும் எங்களை போன்ற சிறுவர்களை ஒவ்வொரு இங்கே வரும்போது ஏதேனும் வகுப்புகள் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பை தந்து சகோதரர்கள் நம்மை உரையிலே வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முக்கியமான தலைப்பு. ராஃபிதாக்களின் வழிகேடும் வஞ்சகமும். ஷியாக்கள் அப்படின்னு யாரோ சொல்கிறோமோ அவங்களுடைய இன்னொரு பேர். அது ஏன் ஷியாக்கள்னு சொல்கிறோம், ஏன் ராஃபிதாக்கள்னு சொல்கிறோம்? அதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் இருந்தாலும் சுருக்கமான விளக்கம், ஷியா என்றால் ஆதரவாளர்கள். ஷியா என்றால் என்ன? ஆதரவாளர்கள். அவர்கள் தங்களை ஷியாத்து அலி அல்லது ஷியாத்து அஹ்லில் பைத், அலியின் ஆதரவாளர்கள், நபியின் குடும்பத்தவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று அவர்கள் தங்களுக்கு பேர் வைக்கும்போது அவர்கள் ஆதரவாளர்களா? உண்மையாலுமே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நாம் ஆதரவாளர்களா? அலி ரலியல்லாஹுக்கு ஆதரவாளர்கள் யாருங்க? உண்மையாலுமே அலி ரலியல்லாஹு அவர்களை ஆதரிப்பது, அலி ரலியல்லாஹு அவர்களை நேசிப்பது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் அந்த சஹாபாக்களை பின்பற்றுவது அஹ்லு சுன்னாவாகிய நாம் தான். அப்போ அதனால் அவர்களுக்கு அலியின் ஆதரவாளர்கள், அலியின் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அதனால் அவர்களுக்கு ராஃபிதாக்கள் அப்படின்னு பேர் வச்சுருவோம். ராஃபிதாக்கள் அப்படின்னா புறக்கணிப்பவர்கள்னு அர்த்தம். உண்மையிலேயே அஹ்லுல் பைத்தையும் சஹாபாக்களையும் ஆதரிக்கிறானோ புறக்கணிக்கிறானோ? புறக்கணிக்கிறான். அதிலும் குறிப்பாக இமாமத்து ஷேഖை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த உம்மாவாலும் சமூகத்தாலும் ஒருமித்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமைத்துவத்தை அவர்கள் புறக்கணிப்பதனால் அவர்களுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? புறக்கணிப்பவர்கள். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்? இப்போ நம்மெல்லாம் யார்? நம்ம அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்? கொள்கை ரீதியாக. அதுக்காக நான் இது சன்னாப் அங்கே போயிடாது. கொள்கை ரீதியாக நம்மை அறிமுகப்படுத்தும் போது நம்ம எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்? சலஃபுகள்னு சொல்கிறோம், வேற அஹ்லு சுன்னான்னு சொல்கிறோம், அப்புறம் முஸ்லீம்கள்னு சொல்கிறோம், வேற இப்படி சில அடையாள பேர்கள் நமக்கு இருக்குது. கரெக்ட். இதில் நம்ம அஹ்லு சுன்னா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாரம்பரியமான பேர். ஆனால் நம்ம பள்ளியில் இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசல்னு போர்டு இருக்கா? இல்லை சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்படுபவர்களுடைய பள்ளிவாசல் தோறும் அந்த போர்டுகள் இருக்கா? யாருக்கு அந்த போர்டு இருக்குது சொல்லுங்கத்தா? அவங்க தான் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டேஞ்சர் லைட்டு மாதிரி, டேஞ்சர் லைட்டாது, ஆனால் டேஞ்சர் லைட் மாதிரி போட்டிருக்கோம். இது அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பள்ளி. இங்கு தொப்பி போட்டு தொழுவதோ, கைகளை நெஞ்சின் மீது கட்டுவதோ, அத்தஹியாத்தில் விரலை ஆட்டுவதோ, இப்படி நிறைய எழுதுவாங்க. இப்போல்லாம் எழுதுகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே அஹ்லு சுன்னாங்கிறது நம்போம். ஆனால் அந்த பேர் அறிந்தோ அறியாமலோ அவர்களிடம் போய்விட்டு இப்போ நம்ம அவங்கள பொதுவெளியில் சொல்லணும். எப்படி சொல்லுவோம்? சூஃபிகள்னு சொல்கிறோம், வேற பரேலவிகள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் கொள்கை சார்ந்தது. நாளைக்கே அவங்க தௌபா கேட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கொள்கை சகோதரர்கள். இது யாரும் ஒரு இனத்தாலோ பிறப்பாலோ ஒரு பிராந்தியத்தாலோ ஒருவரை உள்ளார்ந்த ரீதியில் இருப்பதோ அல்லது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ்லேயே இருப்பவன் நாளைக்கு களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிவிட்டால் நம்ம என்ன செஞ்சிட போகிறோம்? நேசிச்சிட போகிறோம். அதனால் இதை நம்ம
வேறு மாதிரி மாற்றங்கள் கொடுக்கக்கூடாது. அப்போ இவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா என்று சொல்லும்போது நம்முடைய ஷேக் கமாலுத்தீன் மதனி ஹஃபிதஹுல்லா உட்பட மேடைகளில் அவர்களை இனங்காட்டுகிற போது அஹ்லுல் பிதா வ தலாலா அப்படிம்பாங்க. அவங்க உண்மையிலே அஹ்லு சுன்னாவா அஹ்லுல் பிதாவா? ஏன்னா இப்போ நம்ம அவங்கள சுன்னத் வல் ஜமாத்துக்காரர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது அவங்கள தான் நம்ம சொல்கிறோங்கிறது மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த சுன்னத் வல் ஜமாத் என்கிற வார்த்தைக்கு அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களா? இல்லை. ஏன்? அவர்கள் சுன்னாவையும் பின்பற்றவில்லை, ஜமாஅத்து சஹாபா என்கிற சஹாபாக்களையும் அவர்கள் பின்பற்றவில்லை. அப்போ அதனால் நம்ம அவங்கள கொள்கை ரீதியாக இனம் காட்டுகிற போது யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதோ தனிப்பட்ட முறையில் தரத்தாழ்ந்து பேசுவதோ நம்முடைய நிலைப்பாடுகள் இல்லை. இருந்தாலும் கொள்கை என்று வரும்போது அதில் தீ போல தான் நாம் செயல்பட வேண்டும். அப்போ அவர்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? அஹ்லுல் பிதா, பிதாத்து வாசிகள். இப்போ அந்த மாதிரி வேண்டாம் தன்னை ஷியா ஷியா என்று நீ என்ன எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்? நீ என்ன உண்மையிலேயே அலியை ஆதரிப்பவனா, அஹ்லு பைத்தை ஆதரிப்பவனா? அஹ்லு பைத் என்றால் என்ன? நபியின் குடும்பத்தவர்கள். இப்போ என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிற என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த ஃபேமிலிக்குள்ளே யார் வருவா? என் ஒய்ஃப் தான் வருவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறது இல்லை? நபியின் ஒய்ஃபை சேர்த்துக்கிறது இல்லை. இப்படி தானேங்க. என்னுடைய குடும்பம் என்று வரும்போது என் தாய் தந்தை என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னோடய குடும்பத்தான் இருந்தாலும் இப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபேமிலி விசா அப்படிங்கிறோம். அந்த ஃபேமிலி விசானா அதுக்குள்ளே யார் இருக்கா? முதல்ல ஒய்ஃப், அதுக்கப்புறம் டிபெண்டன்ஸ் பிள்ளைகள். ஆமாவா இல்லையா? இவன் அஹ்லுல் பைத்துங்கிறான், நபியின் குடும்பத்தவர்கள்கிறான். ஆனால் உண்மையாலுமே நபியின் குடும்பமாக இருக்கிற நபியின் மனைவிகள் என்ன செய்யறது இல்லை? ஏற்றுக்கிறது. அப்போ தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள அவன் பயன்படுத்துகின்ற பேரே அதவுக்கும் மரபுக்கும் முரண்பட்டதாக இருக்கு. 14 இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இவர்களை ராஃபிதாக்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். அவர் மட்டுமல்ல, இமாம் இப்னு தைமியா வரை எல்லா அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களும் அந்த ஷியாக்கள் என்போருக்கு ராஃபிதாக்கள் என்கிற பெயரையே மாற்று பெயர் என்பதை விட அவர்களுக்கு கொள்கை ரீதியாக அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு பெயராக பயன்படுத்துகிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? லிஅன்னஹும் யர்ஃபுதுன இமாமத ஷைഖைனி அபீ பக்ர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுடைய இமாமத் என்கிற தலைமைத்துவத்தை, அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிற சிறப்பை, அல்லது இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த ஒட்டுமொத்த உம்மத்தே இஸ்லாமும் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை இவர்கள் மறுப்பதனால், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால் இவர்கள் யாரு? ராஃபிதாக்கள் அப்படிங்க. ஒவ்வொரு வழிகேடர்களுக்கும் இது போன்ற பெயர்களை வைக்கும்போது அதற்கு சில நியாயமான காரணங்களை வைத்தே அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த பெயர்கள் தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாடுகளில் நாம் வாழும்போது சில பேருக்கு சில பெயர்களை வைக்கிறார்கள். எந்த அடிப்படையில் இவர்களுக்கு இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் என்றே நமக்கு தெரியாது. எந்த அடிப்படையில், எதனால் இந்த பெயர் என்று தெரியாது. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அந்த பெயர்கள் சொல்லப்படும், அரசியல் கட்சிகள் உட்பட. சரியா? சரி, இந்த தலைப்பின் கீழ் உள்ள செய்திகளை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களது ஒரு ஃபத்வாவை கொண்டு ஆரம்பிக்கும். இமாம் இப்னு பாஸ்னா என்றால் யார்? அவர் நாம் வாடுகிற சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மார்க்க மேதை. அன்றைக்கு கூட நான் விளையாட்டாக சொன்னேன், ஒரு வகுப்பில் நானும், உங்களுக்கு தெரியும் ஜுபைல் யாசிர் ஃபிர்தௌசி, ஒரு வகுப்பு எடுக்கிறோம். அந்த வகுப்பு முழுவதும் நாங்கள் இமாம் பின் பாஸ் பின் பாஸ் பின் பாஸ் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேருக்கு அவங்க யாருன்னு தெரியுது, சில பேருக்கு தெரியல. ஒருத்தர் தனியாக என்கிட்ட வந்து, எங்கள் பிக் பாஸ் எனக்கு தெரியும், அது யாருங்க பின் பாஸ் அப்படி ஒல்லா. ஒருத்தர் என்கிட்ட என்ன கேட்டார், பிக் பாஸ் தெரியும், அது யாருங்க பின் பாஸ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த சமுதாயத்தினுடைய நிலையை பார்த்தீர்களா? நம்ம அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இருந்தாலும் சமுதாயத்தில் தேவை எப்படித்தான் இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த சமகாலத்தில், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த கண்ணியத்திற்குரிய மார்க்க மாமேதை இமாம் அல்லாமா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களது வாழ்க்கை வரலாறெல்லாம் நம்ம படிக்கணும். சரியா? அதே நேரத்தில் இமாம்களை பற்றி நாம் பேசுகிற போது நம்முடைய அந்த வரையறைக்கும் நாம் இருக்கணும். அவங்கள வரம்பு கடந்து புகழவும் கூடாது, அவர்களுடைய தகுதிக்கு கீழே அவர்களை இறக்கவும் கூடாது. அறிஞர்கள் என்று ஒரு செக்டர் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய திறமைகளின் மூலம் அல்லது அவர்களுடைய உழைப்பின் மூலம் இந்த சமூகம் கண்ட பலன்கள், பயன்கள், அவைகள் அனைத்தையும் நம்ம நினைவு கூற வேண்டும். அவர்களை குறிப்பிடுகிற போது அவர்களுக்கு ஒரு மரியாதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்காக அவர்கள் வந்து அப்படி இப்படி அதிசயமானவர்கள், அவர்கள் ஆச்சரியமானவர்கள், மிகப்பெரிய அற்புதங்களுக்கு சொந்தக்காரர்கள், அவர்களுடைய கையை நாம் முத்தமிட்டால் வாழ்க்கையில் நமக்கு பறக்கத்து நிறைய வந்துடும், அவங்க நம்ம வீட்டுக்கு காலடி வச்சுட்டா நம்ம வீடு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் போயிடக்கூடாது. நம்ம எப்பவுமே அப்படி இருக்கணும்னா நடுநிலையாக இருக்கணும். நடுநிலை என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. நடுநிலை என்பது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடைப்பட்ட நிலை என்பதல்ல. அதாவது
வரம்பு மீறலுக்கும் வரம்பு தாழ்ந்து செல்வதற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை தான் எனது நடுநிலை. இப்போ நடுநிலைன்னு சொல்லும்போது எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அது ஒரு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடங்கிறாங்க. அப்படி இல்லை. மாதா பாடல் ஹக்கி இல்லப்பலால், சத்தியத்தை விட்டுவிட்டால் அசத்தியத்தை தவிர வேற என்ன, நேர்வழியை விட்டுவிட்டால் வழிகேட்டை தவிர வேற என்ன அப்படிங்கிறதா நம்முடைய மார்க்கம். அப்போ நீங்கள் நடுநிலைன்னு எதை சொல்கிறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வரம்பு கடந்து போவார்கள், நம்ம அவங்க கூடயும் சேர மாட்டோம். தரம் தாழ்ந்து போவார்கள், நம்ம அவங்ககிட்டையும் சேர மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம என்ன அக்கீதா, நம்ம என்ன நிலைப்பாடு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபுல் ஹல்க், படைப்பினங்களில் சிறந்தவர். அல்லாஹ் அவர்களுக்கு வஹீயை அறிவித்தான். இதெல்லாம் சிறப்புகள்லாம் இருக்குது. சரியா? இந்த சிறப்புகளோடு நம்ம ரசூலுல்லாஹ் விட்டுறணும். இல்லை அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் அவங்க விட்டு சென்ற பொருட்கள் எல்லாம் இருக்குது, அதை கொண்டு நம்ம பரக்கத்தை தேடணும், அவங்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட நேரடியாக பிரார்த்திக்கணும் அப்படிங்கிற மேலே போயிடக்கூடாது. அதே மாதிரி நபிங்கிறதுல ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அவர் ஒரு போஸ்ட் மேனு, நம்மளுக்கு சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் லெட்டர் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த லெட்டரை நம்ம கிட்ட தந்த அப்படின்னு வரப்பு தாழ்ந்தும் போகக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? உங்களை நாம் நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கிறோம். நடுநிலை என்பதற்கு அர்த்தம் என்ன? வரம்பு கடந்தும் போகக்கூடாது, தரம் தாழ்ந்தும் போகக்கூடாது. மூசா நபியை அவர்களுக்கு அனுப்பப்பட்ட மக்கள் தரம் தாழ்ந்து நடத்தினார்கள். ஈசா நபியை அவர்களுக்கு அனுப்பப்பட்ட மக்கள் வரம்பு கடந்து கொண்டு போனார்கள். நம்ம ரெண்டு மாதிரியும் போகாம நடுவில் அடிக்கிறோம். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? நடுநிலை சமுதாயம். இப்போ நடுநிலை சமுதாயம்னா தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத்து ஜமாத்துக்கும் நடுவில் அப்படின்னு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடைப்பட்ட எந்த நிலைப்பாடும் என்பது கிடையாது. ஒன்று சத்தியமாக இருக்கும் அல்லது அசத்தியமாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை சொல்பவர்கள் சத்தியம் என்கிற பேரிலே அறியாமையின் காரணத்தினால் வரம்பு கடந்து போயிடுவாங்க, அல்லது தரம் தாழ்ந்து போயிடுவாங்க. இல்லை, நாங்கள் நடுவில் நிற்போம். அசத்தியத்தை சொல்லுகிறோம் என்கிற பேரிலும் சில பேர் வரம்பு கடந்து போவாங்க, தரம் தாழ்ந்து போவாங்க. இல்லை, நாங்கள் அசத்தியத்தை தோலுரிக்கும் போதும் நடுநிலையில் நிற்போம். இதுக்கு பேர் தான் நடுநிலை. ஓகே. அப்போ இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி? இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த பொதுவான முஸ்லிம்களுக்கும் ராஃபிதாக்கள் என்று அறியப்படக்கூடிய இந்த யூதர்களுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனைகள் மார்க்கத்தின் கிளை சட்டங்கள் சம்பந்தப்பட்டது தானா? இதுதான் இன்னைக்கு உண்டான ஒரு அக்குரேட் கொஸ்டின். இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில், குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில் கேட்கப்பட்ட நேரடியான கேள்வி இதுதான். ரொம்ப நம்ம டீப்பாலாம் போக வேண்டாம். நேரடியான கேள்வி என்ன? ஷியாக்கள் அப்படிங்கிறவங்க முஸ்லீம்களில் உள்ள ஒரு உட்பிரிவு. இப்போ பொதுவாக முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்திகள் வாசிக்கும் போதோ நம்முடைய செய்திகளை சொல்லும் போதோ அவங்க என்ன சொல்கிறாங்க? இஸ்லாமிய சமுதாயத்தில் ஷியா என்ற ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க எல்லாமே எப்படி கொண்டு வராங்க? இஸ்லாத்தில் பல பிரிவுகள் இருப்பதை போலவும் அதில் இந்த ஷியாக்கள் என்பவர்கள் ஒரு பிரிவு என்பதை போலவும் அறிமுகப்படுத்துவதை போலவே இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்களுக்கு அது குறித்த ஞானமும் அல்லது அது குறித்த ஆதாரமும் இல்லாததனால் பொது பார்வையை கொண்டு அப்படி அவங்க கேட்குற கேள்வி நியாயமாக தெரிஞ்சாலும் அதுக்குண்டான பதில் என்ன? ரொம்ப சிம்பிளா இமாம் பின் பாஸ் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அல் இஹ்திலாஃப் ஃபில் அகீதா. ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும், சுன்னி என்கிற வார்த்தையை நம்ம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய ஷார்ட் ஃபார்மாக பயன்படுத்துவோம். சரியா? சுன்னி என்பது ஒரு இனப்பெயரோ ஜாதி பெயரோ அல்ல. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் சொல்லும்போது லென்த்தாக இருக்கும், அதை நம்ம ஷார்ட்டாக என்ன செய்கிறோம்? சுன்னாவை சார்ந்தவர்கள் அல்லது சுன்னி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சுன்னிகளுக்கும் ஷியாக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பிரச்சனை என்பது ஃபுருனா என்னது? மார்க்கத்தின் கிளை சட்டங்கள் அல்ல, மசாயில் சட்டங்கள் அல்ல. ஃபில் அகீதா எதில் இருக்குது? அகீதாவிலேயே இருக்குது. அகீதா என்பது கொள்கை. அப்போ கொள்கையில் பிரச்சனை என்று வரும்போது அதை தீர்க்கமாக பேசி முடிவெடுத்துத்தான் ஆக வேண்டும். நான் சரியாக இருந்தால் நீ என்னோடு இருக்க வேண்டும், அவன் சரியாக இருந்தால் அவனோடு இருக்க வேண்டும். கிளை சட்டங்கள் எனும்போது, உபச்சட்டங்கள் எனும்போது, மசாயில் சட்டங்கள் எனும்போது எந்த ஆதாரத்தை நீ சரி என்று கருதுகிறாயோ அதன் பின்னால் போவாய். அது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது, தனியாக வச்சோம். ஆனால் இந்த அஹ்லுஸ் சுன்னாவிற்கும் ஷியாவிற்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை இஸ்லாமிய பொதுமக்கள் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், அது எதில் உள்ளதல்ல? மார்க்கத்தின் கிளை சட்டங்களோ அல்லது உபச்சட்டங்களிலோ உள்ளதல்ல. அப்ப எதிலே இருக்கிறது? அது அல் அகீதா, கொள்கை சார்ந்த விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், யஅ்தகிதுன ஃபி அஹ்லில் பைத், நபியின் குடும்பத்தவர்கள் என்று அவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய சிலரை மட்டும் எப்படி அவர்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள்? யஜ்உனஹும் மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு சேர்த்தவர்களை பிரார்த்திக்கிறார்கள். யஸ்தகீஸுன பிஹிம், அவர்களிடம் அவர்களை கொண்டு பாதுகாவல் தேடுகிறார்கள். யுன்திரூன லஹும், அவர்களுக்காக நேர்ச்சை செய்கிறார்கள். மிஸ்லமா யஃஅலுல் முஷ்ரிகூன ஆஃபரூன மஅல் லாத்தி வல் உஸ்ஸா வல் மலாயிகத்தி வல் அன்பியாஇ வஸ் ஸாலிஹீன். ஏனைய இணை வைப்பாளர்கள்
எப்படி லாத்து முஸ்ஸா என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அழைத்து பிரார்த்திக்கப்பட்டவர்கள். அவங்களை கொண்டு எப்படி அவங்க அல்லாஹ்வை அணுகுறோம் என்கிற பேரில் அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்தார்களோ, அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்களோ, அல்லது அவர்களிடத்திலேயே நேரடியாக உதவி தேடினார்களோ, அதே போன்று இவர்களும் என்ன செய்கிறார்கள்? உதவி தேடுகிறார்கள். அப்ப இங்க பிரச்சனை கிளை சட்டங்களா, மார்க்கத்தின் முக்கிய சட்டங்களா, கொள்கை சார்ந்த பிரச்சனையா அல்லது கிளைகள் சார்ந்த பிரச்சனையா? சொல்லுங்க. கொள்கை சார்ந்த பிரச்சனை. நெக்ஸ்ட் क्वेश्चन இமாம் மா ஹுக்மு ஹாதா ஷக்ஸ் அல்லதி யகூலு ஹாதல் கலாம். அடுத்த கேள்வி. இல்ல இந்த ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையில் இருப்பதெல்லாம் சின்ன சின்ன உபச்சட்டங்கள்ல பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? இன்னைக்கு அதான் பிரச்சனை. எனக்கு சோஷியல் மீடியா தொடர்ந்தோம்னா எஸ்பெஷலி இந்த ஈரானுடைய இந்த இஸ்ரேலுக்கு எதிராக என்னவோ ஈரான் பெரிய சாதனையை செய்து விட்டதை போல அன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் வைத்த ஸ்டேட்டஸ்களை எல்லாம் பார்த்தால் உண்மையிலேயே நம்ம பயந்துட்டோம். இவங்கெல்லாம் யாரு, எங்க இருக்கிறார்கள், எங்கே இவர்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் கிடைக்கிறது? ஒரு சிங்கம் 2 வருது, அந்த சிங்கம் 2க்கு நடுவில் இருந்து அப்படியே இருந்தால் வர்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியுது கேட்காது, எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க அனுப்புறது தான். அதே மாதிரி எதெல்லாம் ரொம்ப மாஸ் ஹீரோக்களாக, அவங்கெல்லாம் மாசு கிடையாது, சும்மா தூசு, மாஸ் ஹீரோக்களாக இந்த சமுதாயத்தில் யார் பார்க்கப்படுகிறார்களோ அவங்க எதெல்லாம் நடித்த மாஸ் படங்களாக இருக்கும் அந்த திரைப்பட காட்சியிலெல்லாம் இவரை ஒப்பிட்டு இவர் அப்படியே சூரியன்லேருந்து வர்ற மாதிரி, வானத்திலிருந்து குதிக்கிற மாதிரி, கடலை பிளக்கிற மாதிரி. அப்போ இதுக்கு கொஞ்சமும் குறையில்லாத அளவிற்கு இந்த நம்முடைய இஸ்லாமிய பெருங்குடி மக்களை சார்ந்த இளைஞர்கள் என்ன செய்யறான்? வா, எப்படியாப்பட்ட ஸ்டேட்டஸ், அதற்கு இவர்கள் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய கமெண்ட்டுகள், பதிவுகள், அதுவும் யாரு வருத்தத்திற்குரிய வருத்தம் நம்முடைய பயிற்சி பாசறையில் பாடம் பெற்ற சில நண்பர்கள் கூட. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நேர்வழி காட்ட வேண்டும். இது குறித்து சகோதரர்களே அந்த நேரத்தில் மிகப்பெரிய விவாதங்கள் நடந்தது, கொந்தளிப்புகள். அப்போ பர்சனலாக ஒரு ஷேக் இடத்தில் இது குறித்து ஒரு ஒப்பீனியன் கேட்டோம். அவங்க ஷேக்னா யாருன்னா உண்மையிலேயே இந்த பேப்பரில் வர்ற ஷேக் இல்லை, அவங்கெல்லாம் உண்மையான ஷேக்குகள். நான் ஏற்கனவே ஒரு முறை ஷேக் பஷீர் ஃபிர்தௌஸ் அவர்களிடம் கூட சொல்லியிருக்கிறேன். இமாம் அல்பானி இடத்தில் நேரடியாக பிடித்தவர்கள். இமாம் அல்பானி ஜுபைல் மாநகரத்திற்கு வரும்போது அவருடைய வீட்டில் அவர் தங்கியிருக்கிறார். அந்த ஷேக் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜோர்டானுக்கு இமாம் அல்பானி வீட்டிலே போய் தங்கியிருக்கிறார். அப்படி ஒரு தொடர்பு கொண்ட ஒரு ஷேக். இப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் பசங்கள்லாம் புரியாமையில் அறியாமையின் காரணத்தினால் இந்த ஆளை போட்டு பெரிய பெரிய கதாநாயகனை போல ஹீரோவை போல காட்டுறாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரே கேள்வி கேட்டார். இவனுங்க இவரை ஹீரோவாக கொண்டாடுறாங்களே, அவர் அல்லது அவரை சார்ந்தவர்கள் முதல்ல இந்த பசங்களை முஸ்லீம்னு ஏற்றுக்குவாரான்னு கேட்டார். முஸ்லீம்னு ஏற்றுக்குவாரா? இப்போ ஹொமைனியோ அவனுடைய ஆதரவாளர்களோ ஈரானில் இருக்கிற ஷியாக்களோ யாரை நீங்கள் சிங்கம் என்றும் புலி என்றும் சிறுத்தை என்றும் நாய்நரின்னு சொல்லலை, வேற என்னென்னலாம் இருக்குதோ எல்லாவற்றையும் வைத்து வானத்திலிருந்து இறங்கி வருவதைப் போல, பூமியில் இருந்து கிளம்பி வருவதைப் போல, கடலில் இருந்து அப்படியே பிளந்து வருவதைப் போல என்னென்னமாலும் காட்டினீங்களே பிரதர் உங்களுடைய ஹீரோவாக. எதுக்கு காட்டுறீங்க? உலகத்திலேயே சவுதி செய்ய முடியாததை இவர் செய்து விட்டாரு, அவர் செய்ய முடியாத இவர் செய்துட்டாருன்னு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு அவர் பிரதிநிதியாக காட்டுறீங்க. பட் கொஸ்டின் இஸ், நீங்க யாரும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு பிரதிநிதியாக இவரை காட்டுறீங்களா? அவரு உன்னையோ உங்க வாப்பா உமாவையோ உன் பொண்டாட்டி பிள்ளையிலையோ முஸ்லீமா ஏத்துக்குவாரா? அவர் பார்வையில் நீ யாரு? நாசிப். ஷியாக்களுடைய பார்வையில், ராஃபிதாக்களுடைய பார்வையில் நீ யாரு? நாசிப் என்றால் என்ன அர்த்தம்? வேறு ஏதோ கொள்கையை சார்ந்தவர்கள். யாருடைய உயிரும் யாருடைய பொருளும் ஹலால் ஆகுமோ அவரைக்குத்தான் அவர்களுடைய முஸ்தலஹாத்துகள் என்றால் டேர்ம்ஸ், கலை சொற்களில் நாசிப் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள். மதம் மாறியவர்களுக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. அப்ப அவனுடைய பார்வையில் நீ ஒரு நாசிப். இந்த உண்மை தெரியாத நீ என்ன செய்கிறாய்? உனது கதாநாயகனாக, உனது தலைவனாக, உனது சமூகத்தின் பிரதிநிதியாக உன்னை காக்க வந்த என்னவோ பெரிய வானத்திலிருந்து இறங்கியவனை போல சொல்லுகிறாய். உனக்கு தெரியுமா, உன் பெற்ற தாயை விட நீ மேலாக நேசிக்க வேண்டிய மூமின்களின் அன்னையர்களை வாய் கூசும் வார்த்தைகளை கொண்டு அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் இது! அதனால் இவர்களை குறித்த விஷயங்களை கட்டாயம் நாம் தமிழ் பேசும் மக்கள் வரை பேசித்தான் ஆக வேண்டும். அது ஈரான்ல நடக்குது, அங்க இருக்கிறான், ஈராக்ல இருக்கிறான், லெபனான்ல இருக்கிறான், சிரியாவில் இருக்கிறான், அல்லது மற்ற அந்த பகுதிகளில் இருக்கிறான். எங்க ஊர்ல கோட்டமேட்டில் கோயம்புத்தூர்ல வந்து இதை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படிலாம் கிடையாது. நேரடியாக ஷியா என்கிற பேரில் தான் இங்கே ஊடுருவவில்லையே தவிர அவர்களுடைய சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ற இளைஞர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த கொள்கை தெளிவுகளை மக்களுக்கு நாம் கொடுக்கும் போதுதான் கடைசி வரைக்கும் அவர்கள் தூய்மையான கொள்கையில், நேர்மையான கொள்கையில் இருப்பார்கள்.
இந்த ஷியாக்கள், ராஃபிதாக்கள், முத்தசிலாக்கள், ஜஹமியாக்கள், கதரியாக்கள், இன்னும் என்னென்ன பெயர்களிலெல்லாம் அந்த மரபு காலத்திலே வழிகேடர்களாக அறியப்பட்டார்களோ அவர்களின் கொள்கைகள் சரியாக சொல்லப்படும் போதுதான் மார்க்கத்தின் மூலாதாரங்களை அணுகுவது எப்படி என்கிற தெளிவு இந்த சமூகத்திற்கு கிடைக்கும். இல்லை என்றால் நான் குர்ஆனை பின்பற்றுகிறேன், ஹதீஸை பின்பற்றுகிறேன் என்கிற பேரில் மனைவிச்சைக்கு ஏற்றவாறு மார்க்கத்தின் மூலாதாரங்களை அணுக ஆரம்பித்து விடுவார்கள். அப்படித்தான் இன்றைக்கு அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அல்லது இந்த ஹதீஸ் இந்த காலத்திற்கு ஒத்து வராது, இந்த ஹதீஸ் விஞ்ஞானத்திற்கு முரண்படுகிறது என்று சொல்லி டக்கு 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 என்று சர்வசாதாரணமாக தட்டி விடுகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த கொள்கைகள் குறித்த தெளிவுகள் சொல்லப்பட வேண்டுமா இல்லையா? அப்போ ஷேக் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, மா ஹுக்மு ஹாதா ஷக்ஸ் அல்லதி யகுலு ஹாதல் கலாம், சுன்னிகளுக்கும் ஷியாக்களுக்கும் இடையில் இருப்பது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் என்று சொல்லுகிற ஒருவனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? யுபையனு லஹு அன்னஹு ஜாஹில் பி அகீதத்திஹிம். நம்பர் 1, அந்த 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 நபருக்கு அல்லது அந்த சகோதரருக்கு யார் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் ஒருவராக நீயோ நானோ இருந்தால் நமக்கும் சேர்த்து என்னது? அன்னஹு ஜாஹில் பி அகீதத்திஹிம், அவர்களது அகீதாவை பற்றி, கொள்கையை பற்றி அவன் அறியாமல் இருக்கிறான். யுவப்பஹு லஹு மா ஹிய அகீதத்துஹும், அவர்களது அகீதா என்ன, அவர்களது கொள்கை என்ன என்பது அவனுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். என்ன அகீதாவை வைத்திருக்கிறார்கள்? அகீதத்துஹும் ஃபில் குலூபி ஃபி ஆலில் பைத், நபியின் குடும்பத்தவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறுவதுதான் அவர்களது கொள்கை. அல் குலூபு ஃபி அலியின் அலல் அஹஸ், குறிப்பாக அலி ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்திலே வரம்பு மீறுவதுதான் அவர்கள் கொள்கை. அலி மாத்திரமல்ல, ஹசனும் ஹுசைனும் ஃபாத்திமாவும் பராத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஏனைய பெண் மக்கள், குறிப்பாக ஹசன் ஹுசைன் அலி, இவர்கள் விஷயத்திலே வரம்பு கடந்து செல்வதுதான் அவர்களது கொள்கையாக இருக்கிறது. யஸ்அமூன அன்னஹும் யன்ஃபஊன மன் இஸ்தகாஸ பிஹிம், அவர்களது மரணத்திற்கு பிறகும் அவர்களை கொண்டு பாதுகாவல் தேடும் போது அது அவர்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறார்கள். யுஹ்லிஸூனஹு வ யுன்ஜூனஹு மின் அஸாபில்லாஹ், மேலும் அவர்கள் என்ன செய்வாங்க? இவரை நரகத்திலிருந்து விடுவிப்பார்கள் என்றும், அல்லாஹ்வுடைய வேதனையில் அவர்களை காப்பாற்றுவார்கள் என்றும், அல்லாஹ் அவர்களுக்கு கராமத் என்கிற அதிசயங்களை, அற்புதங்களை ஏற்படுத்துவான் என்றும் நம்புகிறார்கள். வபஅதுஹும் யஅதகித் அன் அலியன் ஹுவ நபி, அந்த ராஃபிதாக்களில் சில பேர் இன்னும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அலிதான் நபி. வ அன்ன ஜிப்ரீல் ஹான ரிசாலா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூதுத்துவத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அலியிடத்திலே தருவதற்கு பதிலாக முகம்மதிடத்திலே தந்து தூதுத்துவத்திற்கே மோசடி செய்து விட்டார். அல்லாஹ் சொல்கிறான் ரூஹுல் அமீன், அல்லாஹ் ஜிப்ரீலை பற்றி என்ன சொல்கிறான்? நம்பிக்கையை கடைபிடிக்கிற ரூஹ், ஒரு உயர்வானவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இவர்கள் ஜிப்ரீலே என்ன செய்து விட்டார்? தூதுத்துவத்திற்கு மோசடி செய்து விட்டார். யுஸம்மூனஹும் அல் மஹூனா வ பஅதுஹும் யகுலூன ஃபீ, மேலும் என்ன செய்றாங்க? இவர் மோசடி செய்யப்பட்டது எது? நபித்துவம் நபி முகமது நபிக்கு வந்த நபித்துவம் மோசடி செய்யப்பட்ட நபித்துவம். மேலும் அவர்கள் விஷயத்திலே இன்னும் வரமும் இருக்கிறார்கள் என்று கடைசியில் ஷேக் அவர்கள் முடிக்கும் போது அவர்களில் ஒருவருக்கு கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ சங்கடமோ வரும்போது யா அலி யா அலி யா ஹுசைன் யா ஃபாத்திமா என்றுதான் கூப்பிடுவார்கள். நம்ம எப்படி ஒரு கஷ்டம் வரும்போது யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடுவோமோ, ஒரு சுன்னிக்கு கஷ்டமோ கவலையோ சங்கடமோ வரும்போது யா அல்லாஹ் என்று கூப்பிடுவாரோ, அதை போல அவன் என்ன செய்யறான்? யா அலி யா ஹுசைன் யா ஃபாத்திமா என்று கூப்பிடுகிறார்கள். இப்போ சொல்லுங்க, நீங்க அவங்க விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போறீங்க? சகோதரர்களே, சில இடங்களில் சொல்லுவார்கள் பேப்பர் தான் பேசும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இவர் இது அன்பளிப்பா கொடுத்துட்டாரு, டாக்குமெண்ட் இருக்கா? கேட்பானா கேட்க மாட்டானா? அப்படிதான், நான் டிக்கெட்டுக்கு பே பண்ணிட்டேன், எங்க டிக்கெட்டு? கேட்பானா கேட்க மாட்டானா டிக்கெட்? அந்த மாதிரி சகோதரர்களே, சும்மா வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு போகக்கூடாது. அல்லாஹ் என்று அழைப்பதற்கு பதிலாக அலியே என்று ஒருவர் அழைக்கிறான். இவன் விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள்? அப்ப இது முஷ்ரிக் இல்லையா? இவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை சந்தேகப்படுகிறானே, இவனிடத்திலே குஃப்ர் என்கிற இறை வகுப்புறம் இல்லையா? ரூஹுல் அமீன் என்று அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மோசடிக்காரன் என்று நஊது பில்லாஹ் வாய் கூசும் வார்த்தைகளை கொண்டு சொல்கிறானே, இவனிடத்திலே ஜந்தகா என்கிற அந்த மதம் மாறும் தன்மை இல்லையா? இவன் வழிகட்டவன் என்ன முடிவு போறீங்க? நீங்க சொல்லுங்க. ஹக்குன்னு சொல்லணும், பாத்தில்னு சொல்லணும். ஆமாவா இல்லையா? கொள்கையை சொல்லுகிற போது, நீதியை சொல்லும் போது பீதி கொள்ளக்கூடாது சகோதரர்களே. அது எப்பவுமே நம்ம கிட்ட அது கொள்கையா இருக்கணும். நீதி சொல்லும் போது பீதி கொள்ளக்கூடாது. சில பேருக்கு அது என்னவா இருக்கும்? விஷம் போலத்தான் தெரியும். இந்த நேரத்தில் நீங்க இதை பேசாதீங்க. அப்ப எந்த நேரத்தில் பேசாதீங்க? எந்த நேரத்தில் பேசணும்?
ஏங்க நயவஞ்சகர்கள் என்று போர் நடக்கிற காலத்தில் தான் நல்ல அதிகமான வசனங்களை இறக்கினான். உண்மையாலுமே எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஒருத்தவங்களுக்கு எப்பவும் தேவைப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கும் உஹதுக்கும் இன்ன பிற யுத்தங்களுக்கும் ஆள் திரட்டும் போதுதான் என்ன வேணும், நமக்கு கூடுதல் சப்போர்ட் வேணும். அந்த நேரத்தில் தான் நயவஞ்சகர்கள் யார் என்கிற வசனங்கள் குறித்த பெரும்பான்மையான விஷயங்கள் அருளப்பட்டுச்சு. அப்போ எந்த இடத்தில் கொள்கை வழிகேடுகள் பேசப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் பேசப்படத்தான் வேண்டும். அதை உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு உள்ளவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரிதானா? அப்ப அடுத்த நண்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல ஒரு வசனத்தை நாம் இங்கே நினைவு கூறுகிறோம். எப்படி? அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்லிஃபூன லக்கும் லிதர்து அன்ஹும், நயவஞ்சகர்களை குறித்து அவர்கள் உங்களிடத்திலே உறுதிட்டு சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள் நீங்கள் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று. எப்படியாவது எங்களை ஏத்துக்கங்க, நாங்களும் உங்க ஆளுக தான் அப்படின்னு யார் சொன்னா? நயவஞ்சகர்கள் சொன்னா. அவனே சொன்ன வாக்குமூலம் இது, அவனுடைய வாய்வழி வாக்குமூலம், ஸ்டேட்மெண்ட். நான் நயவஞ்சகர்களை பற்றி வரக்கூடிய ஆரம்ப வசனங்கள்ல ரொம்ப முக்கியமான வசனம் எப்படி? அவர்கள் இவர்களோடு இருக்கும்போது நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள் என்கிறார்கள். அவர்களிடத்திலே செல்லுகிற போது இல்லை, நாங்கள் உங்க ஆளுக தான், சும்மா நாங்கள் அவங்க கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், சும்மா அவங்களோட நாங்கள் இருந்தோம் அப்படின்ட்டு உள்ளத்தில் இறை மறுப்பை வைத்துக்கொண்டு வெளியில் ஈமானை காட்டினார்கள். அப்போ தாடி தொப்பி தலப்பாகை வைத்த எல்லோரும் முஸ்லீம் நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி முஸ்லீம் என்று தாடியும் தொப்பியும் தலைப்பாகையும் தான் ஒரு இஸ்லாமுக்கு அடையாளம் என்று சொன்னால், இந்த காலத்தில் மேடைகளில் சொல்லதை போல இந்தியாவில் இருக்கிற சிங்குகள் பூரா யாராயிருவான்? இவங்க பார்வையில் சிங்கங்களாயிரும். அப்ப அதனால என்ன செய்யக்கூடாது? வெளிப்புற தோற்றத்தை கொண்டு ஏமாந்து விடக்கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபைன் தர்தவ் அன்ஹும், அவர்களை நீங்கள் பொருந்திக் கொண்டால், ஏற்றுக்கொண்டால், அங்கீகரித்துக் கொண்டால். பதிலே வரல. எப்படி தெரியுமா வருது? ஃபைன் அல்லாஹ் லா யர்தா அனில் கௌமில் ஃபாசிகீன், இந்த தீயவர்களான இந்த கூட்டத்தை ஒருபோதும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவே மாட்டான். நீங்க நினைப்பீங்க இந்த டைம்ல இவங்க சப்போர்ட் நமக்கு இருந்தா நல்லது தானே, பொது எதிரியை வீழ்த்தலாமே என்று நீங்களாக சில மனக்கணக்குகள் போட்டு இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீங்க அப்படி முடிவு பண்ணீங்கன்னா அது தப்பு தவறு அப்படின்னு பதில் வரல. எப்படி பதில் வருது? இந்த தீயவர்களான இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான்? பொருந்திக் கொள்ள மாட்டான். அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் சகோதரர்களே? பொறுமையாகத்தான் இருக்கணும், அமைதியாகத்தான் இருக்கணும். அதாவது அவர்களுடைய கொள்கைகளை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால் அல்லது அவர்களை பற்றி உங்களுக்கு அவர்களுடைய கொள்கை தெளிவுகளை பிறருக்கு சொல்ல முடியாவிட்டால் குறைந்தபட்சம் மௌனம் காத்து விடுங்கள். எல்லா விஷயங்களுக்கும் கருத்து சொல்ல வேண்டும் என்று ஏன் நடந்திருக்கிறீர்கள்? அதுதான் இன்றைய இளைஞர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது தங்களை தாங்களே சமூக வலைத்தளத்தில் சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்னென்ன பேரோ கொடுக்குறாங்க, அப்படி தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படிதானே? ஒரு காலத்திலே பேனாவும் நோட்புக்கும் வைத்திருந்தவனெல்லாம் தன்னை ஜேர்னலிஸ்ட் என்று நினைத்துக் கொண்டான். அதுபோல இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் ரைட்டப் போடுகிற ஒவ்வொருத்தரும் தன்னை என்னவோ பெரிய ஜேர்னலிஸ்ட் என்று எண்ணிக்கொண்டு இவன் சொல்லுகிற கருத்தை பார்த்துத்தான் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப் முடிவெடுக்க போகிறான் போலும், இவன் போட்டிருக்கக்கூடிய கருத்தை காலையில் பார்த்துவிட்டு தான் முகமது இப்னு சல்மான் ஃபஜ்ர் தொழுகைக்கு போகிறார் என்றும் இவனாக நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது நான் ஒரு குளோபல் சிட்டிசன் என்று இவனை நினைத்துக் கொள்கிறான். குளோபல் சிட்டிசன் என்றால் என்னது? உலகத்துக்கே ஒரு குடிமகன். எப்பா நீ இந்தியாவுக்கு தான்ப்பா குடிமகன். அதுவும் நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது என்னது? ஒரு டெரிட்டரி. இது பல பிரதேசங்கள் ஒன்றிணைந்த யூனியன்களின் ஒரு கூட்டமைப்பு. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற நீ பீகாருக்கு போனாலே உன்னை நீ அடையாளப்படுத்த முடியாது. பீகாரில் இருக்கிற ஒருத்தன் கேரளாக்கு வந்தாலே தன்னை தனித்துவப்படுத்தி காட்ட முடியாது. இப்படி இருக்கிறான். ஆனா இந்த சமூக வலைத்தளங்கள் வந்துச்சு, காலையில் எந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும், ஆம் அன்சார் ஹுசேன், ஆம் குளோபல் சிட்டிசன் என்று என்னை நானே நினைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மனநோயோடு எல்லோரும் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அடுத்த தெருவில் என்ன நடக்குது, அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் தரணும் அது இவனுக்கு தெரியாது. காலையில் ஃபஜருக்கு பாங்க சொன்னாங்களே, பள்ளிவாசலுக்கு வந்தியா, அதை பற்றி உனக்கு கவலை கிடையாது. சரி நீ தான் வந்த, உன் பக்கத்து வீட்டுக்காரன் தொழுவாமல் இருந்தானே அவனை நீ எழுப்புனியா? அவனுக்கு என்னைக்காவது நீ கொள்கையை சொல்லியிருக்கிறியா? தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாயா? அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் கருத்து சொன்னால் டைரக்டாக உலக அரசியலைத்தான் பேசுவோம் என்று ஒரு பைத்தியக்காரத்தனமான சிந்தனையில் இன்றைய இளைஞர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் எனும்போது அது கவலையாகத்தான் சகோதரர்களே இருக்கிறது. இதுதானே? எப்படி இவர்களுக்கெல்லாம் ஈரானுடைய வரலாற்று அதாவது ஷியாக்களுடைய வரலாறு தனியாக இருக்கட்டும், இந்த எந்த ஈரானை இவர்கள் ஹீரோக்களாகவும் கதாநாயகர்களாகவும் வைத்திருக்கிறார்களோ அந்த ஈரான் யெமனில் என்ன செய்தது, சிரியாவில் என்ன செய்தது, ஈராக்கில் என்ன செய்தது, லெபனானில் என்ன செய்தது? கஸாவின் குழந்தைகளை இந்த இஸ்ரேலை சார்ந்த இந்த யஹூதிகள், இந்த சபிக்கப்பட்டவர்கள் தாக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வரவில்லையா? அல்லாஹ் வந்துச்சு.
உங்களுக்கு வந்த மாதிரி எங்களுக்கு வந்தது, உங்களுக்கு வந்ததை விட அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் இங்கே கேள்வி, யமனில் குழந்தைகள் அழுதார்களே, அப்போது ஏன் உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை? பூதியீன்கள் என்று அறியப்படக்கூடிய இந்த ராஃபிதாக்களும் ஷியாக்களும் பெற்று போட்ட கள்ள பிள்ளைகள் அஹ்லு சுன்னாவில் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்து, அங்கிருக்கிற அஹ்லு சுன்னாவின் பள்ளிவாசல்களை எல்லாம் உடைத்து தகர்த்து, மக்காவிற்கு கூட பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தீய செயல்களை தீஞ்செயல்களை செய்கிற போது, சூழ்ச்சிகளை அவர்கள் செய்த போது ஏன் உங்களுக்கு கண்ணீர் வரவில்லை? பஷார் என்கிற கயவன் யாரு? அதாவது ஈரான் வந்து பஷாருக்கு உதவி செய்து சிரியாவிலே எத்தனையோ பெண்கள் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அங்கிருக்கிற இஸ்லாமிய நகரங்கள் எல்லாம் அடையாளங்கள் தெரியாமல் உடைத்து நொறுக்கப்பட்டன. நகரங்கள் சகோதரர்கள், ஒரு சிட்டியை டெமாலிஷ் பண்றான். இப்போ யூபி இந்த மாதிரி இடங்கள்ல புல்டோசரை விட்டு நம்முடைய முஸ்லீம்கள் வாழக்கூடிய சில பில்டிங்குகளை வந்து டெமாலிஷ் பண்ணால, அப்ப நம்முடைய உள்ளங்கள் எப்படி கொதிச்சுது? அவன் எப்படி டெமாலிஷ் பண்ணான்? ஒரு ஸ்ட்ரீட் அல்ல, ஒரு தெரு அல்ல, ஒரு 4 பில்டிங் அல்ல. இந்த அஹ்லு சுன்னாக்கள் என்பவர்கள் கொத்தாக தனியாக ஒரு டென்சிட்டிவ் பாப்புலேஷனாக அடர்த்தியான மக்கள் தொகையாக எங்கே வசிக்கிறார்களோ அந்த நகரங்களையே அடித்து ஒழித்தார்கள். இது வரலாறு. அப்ப இப்படியாப்பட்டவர்களிடத்திலிருந்து ஒரு நன்மை வரும் என்று எதிர்பார்க்க முடியுமா? இவர்கள் உண்மையாலுமே பலஸ்தீனுக்காகத்தான் அதை செய்திருப்பார்கள் என்று நம்ப முடியுமா? எங்காவது அவன் சொன்னானா, கஸ்ஸாவில் குழந்தைகள் மீது நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள், அதனால் தான் நான் உங்களை அடிக்க வருகிறேன் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததா? அதான் நான் நேற்று சொன்னதான் சங்கீத்தனம். என்ன அர்த்தம் தான் சங்கீத்தனத்துக்கு? இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்யணும், அதுக்கப்புறம் அதையே உண்மைன்னு நம்பணும், அப்புறம் நான் நம்பி அந்த போலியான உண்மையை அடுத்தவர்கள் மேல திணிக்கணும். அதை நீ ஏத்துக்காட்டா உன்னைய அடிக்கணும். அடிக்கணுங்கிறது எப்படி? ஃபேஸ்புக்கில் நீ வஹாபி, நீ சவுதியின் கைக்கூலி, யூதனின் கைக்கூலி. என்னடா சவுதியின் கைக்கூலி? நீங்களெல்லாம் சவுதி அரேபியாவிலே வேலை செய்து சம்பாதிக்கிறீர்கள், வேலை கிடைச்சிருச்சு சம்பாதிக்கிறோம், என்ன செய்ய சொல்ற? சும்மாவா சம்பாதிக்கிறோம்? ஏங்க ஒவ்வொருக்கெல்லாம் தெரியும், நாங்கள் ஒரு ஃபேமிலி அங்கே வச்சிருந்தோம்னா ஒரு நபர் ஒன்றுக்கு 400 ரியால் மாசம் மாசம் டாக்ஸ் கட்டணும். அவன் டாக்ஸ்னா என்னன்னே தெரியாமல் இருந்த நாடு எது? சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா, வரி என்பதற்கு அர்த்தமே தெரியாமல் வாழ்ந்தவர்கள். இந்த கபோதி இவர்களை என்ன சொல்றது? இந்தியா போன்ற அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் என்று அறியப்படுபவர்கள் எல்லாம் கொடுத்த ஆலோசனையின் பேரில் தான் இன்றைக்கு வரிகள் விரிக்கப்படுகிறது என்றும் கூட ஒரு கூற்று இருக்கிறது. இப்படி வரி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சரிதானா? எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு சவுதியில் சம்பளம் வருகிறது. உங்க ஃபேமிலியில் ஒரு ஆளும் சவுதிக்க போலையா? சொல்லுங்க. நாங்கள்லாம் இந்த தலைமுறையில் தான் சவுதிக்கு போனோம். எங்கள் தலைமுறையிலே நான் ஒருத்தன் தான் முத போயிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தாய் மாமா 2 பேர் இருந்தாங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு இடத்துல போயிருந்து அங்கே எங்கே இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அதனால் சகோதரர், ஒரு நாட்டில் வேலை பார்க்கிறோம், ஒரு எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சம்பளம் வரத்தானே செய்வோம். பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் நாங்கள் எப்படி தான் பராமரிக்கிறது? எதற்கெடுத்தாலும் சவுதி சல்லி, சலஃபி சல்லி. தயவுசெய்து அதை விட்டுட்டு வெளியே வாங்க. நீங்கள் எல்லாம் அப்படியே ஆயுட்காலம் முழுவதும் சம்பளமே வாங்காமல் தேசத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல சம்பாதிக்கிற மாதிரி டிப்ளமேட்டிக் பாலிசி பற்றி பேசுவதாக இருந்தால், வெளியுறவு கொள்கை பற்றி பேசுவதாக இருந்தால், அல்லது உலக அரசியல் பற்றி பேசுவதாக இருந்தால் நியாயத்தை வைத்து தானே பேசணும். உணர்வுகளை வைத்து நீ நியாயமாக நினைக்கிற எல்லாவற்றையும் நானும் நியாயமாக நினைக்க வேண்டும் என்று எப்படி நீ ஏற்றுக்க முடியும்? அது உண்மையிலே நியாயமா இருந்தாலே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல பல இடங்களில் இந்த உதாரணம் சொல்றேன். இப்போ என்னுடைய கை இருக்குல்லத்தா, இது எனக்கு ரைட் சைடில் இருக்கா லெஃப்ட் சைடில் இருக்கா? உங்களுக்கு அப்புறம் எனக்கு வலதுபுறத்தில் இருக்கிற ஒன்று உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மைதான், எனக்கு அது ரைட் சைடுங்கிறது உண்மை, உங்களுக்கு லெஃப்ட் சைடுங்கிறது உண்மை. இந்த தியரிக்கே எனக்கு அது ரைட்டுன்னு நான் நிற்பேன், நீங்க உங்களுக்கு லெஃப்ட்னு நீங்க நிற்பீங்க. என்ன பண்ண முடியும்? ஆனால் நீ நியாயமில்லாத ஒன்றை, நியாயமில்லாத ஒன்று என்பதை விட கண்ணுக்கு நேராக தெரிகிற அநியாயமான ஒன்றை நியாயமாக நீயே கற்பனை செய்து கொண்டு அதை உண்மை என்று நீயே நம்பி அதை என் மீது நீ திணித்து, வேணாம்ப்பா சரி ரொம்ப கொந்தளிப்பா இருக்குது அதனால நாங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கிறோம் எங்களை உற்று அப்படி நான் சொன்னா கூட இல்லை, இதை நீ பேசியே ஆகணும், இதை நீ எழுதியே ஆகணும்னு எங்களை மாதிரி ஆட்களை போட்டு நீங்க நிர்பந்தித்தீங்கன்னா இது எந்த வகையில் சகோதரர்களே நியாயம்? அப்போ யமன் ஆரம்பித்து, சிரியா ஆரம்பித்து, ஈராக் ஆரம்பித்து, லெபனான் ஆரம்பித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேடி 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 கொன்றார்கள். ஏன் இப்படி கொள்கிறார்கள்? அவர்களுக்கு இதனால் என்ன லாபம்? இதுக்கு தான் நீங்க அவங்களுடைய கொள்கைகளை தெரிஞ்சுக்கணும். ராஃபிதாக்கள் என்பவர் முதல் யார்? இவங்க எப்படி உருவானாங்க? என் அன்பார்ந்தவர்களே, அப்துல்லாஹ் இப்னு சபா என்று அறியப்படக்கூடிய அலியின் ஆதரவாளன் என்று தன்னை வெளியிலே காட்டிக்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதற்கு காரணமாக விளங்கினான் பார்த்தீர்களா? அவனுடைய அந்த கொள்கை வழித்தோன்றர்கள் தான் இந்த ராஃபிதாக்கள்.
இவர்களுக்கு தேவை என்ன செய்யணும்? இஸ்லாமை இல்லாமல் ஆக்கணும். நேரடியாக ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் பகைத்து கொண்டால் அது எதிர்ப்பு ரொம்ப கஷ்டம். அப்போ நான் என்ன செய்வேன்? வாப்பா வேலூர் இப்ராஹிம், நான் உன்னை ஆதரிக்கிறேன். நீ வாப்பா ஆரணியில் ஒரு ஆள் உன்னை ஆதரிக்கிறேன். நீ வாப்பா கோயம்புத்தூரில் உன்னை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் இந்த அல்லு சிண்டுகளாக இருக்கிறார்களோ இவர்களை எப்படி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பொது எதிரிகள், நாங்கள் முஸ்லீம்களுக்கு உண்டான பாதுகாவலர்கள், எது பாபர் மசூதியை இடிச்சு போட்டு நமக்கு எந்த சலுகைகளும் தராமல் எல்லா ஊர்களிலும் எந்தெந்த இடத்திலெல்லாம் முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கிற அந்த வாய்ப்புகளை எல்லாம் தகர்த்து விட்டு இப்படி ஒரு தேசத்தில் உண்மையிலேயே நாங்கள் குடிமக்கள் தானா என்ற அன்றாடம் சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு எங்களை நடத்தி கொண்டு வெளியே போஸ்டருக்கு நாங்களும் முஸ்லீம்களை ஆதரிக்கிறோம், இதோ எங்கள் கட்சியிலே ஒரு நக்வி இருந்தார், முன்னாடி இருந்தார், அவர் கூட இல்லை என்று இவர்கள் சொல்வதை போல அன்றைக்கு அவர்கள் திட்டம் போட்டார்கள். அதற்கு இவர்கள் பயன்படுத்தி கொண்டதுதான் யார? அஹ்லே பைத் என்று அறியப்படக்கூடிய நபியின் ஆதரவாளர்கள், நபியின் குடும்பத்தவர்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாளர்களாக இருக்கிறோம். நீ ஆதரவாளர்கள் என்று சொன்னால் அது முதல்ல அலி ரலியல்லாஹு உன்னை ஏற்றுக்கிட்டாங்களா? அவர்கள் வாழ்கிற காலத்தில் உன்னை ஏற்றுக்கொண்டார்களா? உன்னை எதிர்த்தார்கள், அப்படிதானா? அலியே இலாஹ், அலிதான் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒழித்தார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் முனஸ்ஸஹூன், உண்மையிலே அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். இவர்கள் சொல்லக்கூடிய அபாண்டங்களில் இருந்தும் அல்லது இவர்கள் கூறக்கூடிய வரம்பு மீறிய வார்த்தைகளில் இருந்தும் அவர்கள் விலகி தங்களுடைய கொள்கைகளை, சத்தியத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள். அப்ப அப்படிப்பட்ட இந்த வஞ்சகக்காரர்களான இந்த ராஃபிதாக்களுடைய கொள்கை என்ன? முதலாவது கொள்கை சகோதரர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அஷ்ஷிஅத்து ராஃபிதா அல் பாத்தினியா யஅதகிதுன பி தஹ்ரீஃபில் குர்ஆன். அல் குர்ஆன் முற்றிலுமாக சிதிலமடைந்து விட்டது, அல்லது அல் குர்ஆன் முற்றிலுமாக மனித கரங்களால் கலங்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய நம்பிக்கையில பிரதானமானது. அல் குர்ஆன் வந்து பாதுகாக்கப்பட்ட வேதம் இல்லை. எப்படி நம்ம ஊரில் இருக்க தமிழ்நாட்டு தௌஹீத்காரர்கள் சுன்னா பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்களோ, இவங்கெல்லாம் இவங்களுக்கு வாப்பா, அவங்க டைரக்டா எதிரே கை வச்சுட்டான் குர்ஆன்லயே. இவங்க எப்படி இங்கே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், சுன்னாவில் கை வைக்கிறார்களோ, ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை, ஹதீஸில் வந்து நம்பகத்தன்மை இல்லை என்று ஒரு அசத்தியமான கொள்கையை சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல அல் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே இதை இறக்கினோம், இந்த நினைவூட்டலை. இந்த நினைவூட்டல் என்னும்போது அதில் குர்ஆனும் வருகிறது, சுன்னாவும் வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸல்னா குர்ஆன்னு சொல்லலை, இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர். நாம் இந்த நினைவூட்டல் என்னும்போது அதில் என்ன இருக்குது? வஹியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த எல்லாவற்றையும் நாமே இருக்கிறோம், நாமே அதை பாதுகாத்தோம். அப்போ உலகத்தில் இருக்கிற எவரும் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய வேதம் பழுதடைந்து விட்டது, பாதுகாக்கப்படாமல் இருக்கிறது, மனித கையாடல்கள் புகுந்து விட்டது, அதில் கூடுதல் குறைவுகள் வந்து விட்டது, அதில் இருக்கிற கொஞ்சம் நீக்கப்பட்டு விட்டது, இல்லாத ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டது. ஏன்னா இது எதன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பதை விட இது எதனுடைய உண்மை தத்துவம்னா தௌராத், இன்ஜீல் போன்ற ஏற்கனவே அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதங்கள். காரணம், அந்த வேதங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை என்ன செய்யல, எடுத்துக்கொள்ளல. ஏன்னா அது இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய வேதமாக எல்லாம் வைக்கல. அல் குர்ஆனுக்கு மட்டும் தான் கியாமத் நாள் வரைக்கும் அது வேதமாக இருக்கக்கூடிய வேலிடிட்டியை கொடுத்திருக்கிறான். அப்ப லைஃப் லாங் வேலிடிட்டி கொண்ட ஒரு வேதமாக இருந்தால் அது என்ன செய்யப்படணும்? பாதுகாக்கப்படணும். ஏனைய வேதங்கள் அல்லது ஏனைய இசங்கள், ஏனைய கொள்கைகள், ஏனைய சிந்தனைகள், கோட்பாடுகள், அதனுடைய சில பலவீனங்களை அவைகள் எதிர்கொண்டு அந்த பலவீனங்களை எதிர்த்து தாக்குதல் பிடிக்க முடியாமல் அது தன்னுடைய நம்பகத்தன்மையை அல்லது தன்னுடைய உயிரை அல்லது தன்னுடைய வாழும் தன்மையை இழக்க நேரிட்டதை போல் அல் குர்ஆன் என்ன செய்யாது? ஒரு காலம் தன்னுடைய நம்பகத்தன்மையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் எதுக்கு வரவே வராது. அப்போ இந்த ஷியாக்கள் குர்ஆன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? களங்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்றான்? ஏன்னா குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபி என்று சொல்லுகிறது. குர்ஆன் தான் சஹாபாக்கள் மேம்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. குர்ஆன் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்றவர்களுடைய ஈமானுக்கு கட்டியத்தை தருகிறது. இப்படிதானா? நிறைய வசனங்கள் அபூபக்கருடைய சிறப்பை பற்றியும் உமர் ரலியல்லாஹுடைய சிறப்பை பற்றி பேசப்படக்கூடிய நேரடியான மறைமுகமான வசனங்கள் இருக்குதா இல்லையா? சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி பேசுகிற வசனங்கள் இருக்குதா இல்லையா? அப்ப அந்த குர்ஆனை நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் அடிபட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன செய்கிறார்கள் அவர்கள்? குர்ஆனில் மனித கையாடல் வந்து விட்டது அப்படிங்கிறாங்க. சரி, இல்ல மனித கையாடல் குர்ஆன்லேயே இல்லை அப்படின்னு நம்ம ஆழமா பேசி அவர்களை சரி கட்டலாம் என்று நினைத்து அடுக்கடுக்கான 1000 வாதங்களை நீங்கள் வைத்தாலும் அடுத்தவர்கள் வைத்திருக்கிற கொள்கை என்ன தெரியுமா? யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி. குர்ஆனுடைய வசனங்கள் நேரடியாக உள்ளார்த்த ரீதியிலே உண்மையாலுமே என்ன அர்த்தங்களை சொல்லுகிறதோ அதற்கு மாற்று அர்த்தங்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஃபயுஃபஸ்ஸிரூனல் குர்ஆன அலா மா தஷ்தஹீஹி அஹ்வாஉஹும்.
அவர்களுடைய மன இச்சைகள் என்ன விளக்கங்களை சொல்லுமோ அந்த விளக்கங்களை குர்ஆனுக்கு வழங்குவார்கள். இன்றைக்கு அந்த வழிகேடர்கள் பெத்து போட்ட கள்ள பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக இருக்கிற காதியானிகள் உட்பட என்ன செய்யறான், அவர்களுக்கு தோதுவாக விளக்கங்கள் அவர்கள் சொல்வதைப் போல, அவர்களுக்கு தோதுவாக விளக்கங்களை சொல்வதைப் போல, அல்லது அவர்களது மன இச்சைப்படி குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கங்கள் சொல்வதைப் போல இதை அன்றைக்கே ஆரம்பித்து வைத்தவர்கள் இந்த ஷியாக்கள். இது அவர்களது இரண்டாவது கொள்கை. மூணாவது கொள்கை என்ன? சரி, இந்த குர்ஆன் நம்ம திருத்தப்பட்டிருக்கிறது அல்லது மனித கையாடல் உள்ளே வந்திருக்கிறது, குர்ஆனில் குறை இருக்கிறது, இப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அது நிற்காது. அதனால என்ன தெரியுமா சொன்னா, யத்தஊன அன்னல்லாஹ கத் அன்ஸல குதுபன் அலா அய்யிம்மத்திஹிம். அவர்கள் தங்களுடைய இமாம்களாக 12 இமாம்களை வைத்திருக்கிறார்கள். எத்தனை இமாம்கள் வச்சிருக்கிறாங்க? இவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அல் இஸ்னை அஷரியா இமாம். 12 பேர்களை அவர்கள் இமாம்கள் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த இமாம்களுக்கு அல்லாஹ் தனியாக குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். ஒருத்தருக்கு வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவர் யாராயிருவார்? நபி ஆயிருவார். அப்படித்தானே? அப்ப எவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு மோசமான கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அடுத்து என்னது? யத்தஹிமூன ரசூல பி அன்னஹு கத் கதமத்தீன். ரசூலாகிய இந்த முஹம்மது நபி மார்க்கத்தை மறைத்திருக்கிறார். எந்த மார்க்கத்தை மறைத்திருக்கிறாரா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழ் பற்றி வரக்கூடிய வசனங்களை மறைத்திருக்கிறார். அலிதான் தன்னை விட தகுதியுள்ளவர் என்கிற விஷயத்தை மறைத்து விட்டார். அலிதான் தூதுத்துவத்தை சுமப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் என்பதை அவர் மறைத்து விட்டு என்ன செஞ்சிட்டாரு? மார்க்கத்திற்கு மோசடி செய்து விட்டார். அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னதை போல் இன்ன ஜிப்ரீல கத் கானல் அமானா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அமானித மோசடியை செய்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்டது என்னது? இதை நேராக கொண்டு போய் அலி கிட்ட கொடுங்க. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மோசடி செஞ்சு யார்கிட்ட கொடுத்துட்டாரு? முகமது நபிட்ட கொடுத்தாரு. அப்படி கொடுத்த அல்லாஹ் விடுவானா? முதல்ல அல்லாஹ் அப்படி கொடுக்க, அல்லாஹ்வுடைய இதெல்லாம் நீங்க யோசிக்கும் போது சகோதரர்கள், இது யாருடைய ஆற்றலில் சந்தேகிப்பது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனது யாரு? அந்நிய நாட்டு தூதரா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனது யாரையா? ரோமாபுரியிலிருந்து பாரசீகத்திலும் உள்ளவர்கள். அகிலத்தின் அதிபதி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் எனும் போது அவர் எங்கே போகிறார், என்ன செய்கிறார் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? ஹதீஸ்களில் சில விஷயங்கள் வரும் சகோதரர்களே. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய சில தனிப்பட்ட ஆற்றலை பற்றி வரும்போது அதில் கூட என்ன தெரியுமா வரும்? அல்லாஹு அஅலமு அன் தாலிக், அல்லாஹ்வுக்கு இதை பற்றி தெரியும். உதாரணமா இந்த மாதிரி நம்ம ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறோம். என்ன மஜ்லிஸ்? கல்வி தேடும் சபையில் இருக்கிறோம். இங்கே நாம் மட்டும்தான் இருக்கிறோமா? நம்மோடு மலக்குகளும் இருக்கிறார்களா? நம்மோடு அதெல்லாம் நம்ம நம்புறோம். இந்த மலக்குகளுக்கு பேர் என்னது? மலாயிக்கத்துன் சய்யாரா, ரோந்து பணியில் ஈடுபடுகிற அல்லது வந்து வந்து செல்லுகிற மலக்குகள் என்று இவர்களுக்கு பேர். இவங்களுக்கு ஸ்பெஷல் டாஸ்க், அதாவது என்னது? மழை பொழிய வைப்பது, புற்பூட்டுகளை விளைய வைப்பது, இந்த மாதிரியான ஒரு ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் கொடுக்காம இந்த மிஸ்லனியஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதர பணிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு டாஸ்க். இவங்க ஒரு காலையில் ஒரு குரூப் வரும், திரும்ப மாலையில் ஒரு குரூப் வரும். இவங்க யாரை மட்டும்தான் ஸ்பெஷல் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் இப்படி அமர்ந்து அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் நினைவு கூறுகிறார்களோ அவர்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க மேலே போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்பான், எப்படி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று. இப்படி அல்லாஹ் கேட்குறானே, ஏன் அல்லாஹ் கேட்குறான்? அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த ஹதீஸில் வரும் வஹு அஅலமு அன் தாலிக், இதை குறித்து அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருந்தும் அல்லாஹ் என்ன செய்வான்? அப்போ மலக்குமார்களுக்கு தனிப்பட்ட சில அக்சஸ்களை கொடுத்தால் கூட அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலை அதில் வைத்திருக்கிறான். அவங்களுக்கென்று பார்ப்பதற்கு, பதிவு செய்வதற்கு ஒரு சில அந்த அக்சஸ்களை கொடுத்திருந்தால் கூட அதை பற்றி வார்த்தைகளில் வரும்போது கூட அல்லாஹ் தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய பவரை, தான் தான் அனைத்திற்கும் அதிபதி என்கிற தன்மையை விட்டு கொடுக்காமல் வஹு அஅலமு அன் தாலிக், இதை குறித்து அல்லாஹ் நன்கு அறிந்த நிலையில் தான் அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்களை பார்த்து விட்டு வந்தீர்களே, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உடனே அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் யா அல்லாஹ், நாங்கள் அவர்களை பார்க்கிற போது அவர்கள் உன்னை நினைவு கூடி கொண்டிருந்தார்கள், உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் எதற்காக அவர்கள் செய்கிறார்கள்? சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்கிற ஆசையிலும் நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்கிற அச்சத்திலும். அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்தார்களா? இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும், இருந்தாலும் என்ன செய்கிறான்? கேள்வி கேட்கிறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவர் இங்க வர்றதுக்கு பதிலாக அங்க போயிட்டாருன்னா அல்லாஹ் விடுவானா? அப்போ நீங்க யாரை என்னவோ சொல்ற மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எதையோ கடிச்ச மாதிரி சஹாபாக்களை தட்டி விட்டுட்டு, நபியை தட்டி விட்டுட்டு, ஜிப்ரீலை தட்டி விட்டுட்டு, கடைசியில அல்லாஹ்வுடைய ஆற்றலையே தட்டிவிடக்கூடிய ஒரு மாபாதகர்கள் தான் இந்த ஷியாக்கள், இந்த ராஃபிதாக்கள் அப்படிங்கிறது என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? يعتقدون أن أقوال أئمتهم نصوص لا يجوز مخالفتها.
அவர்களுடைய இமாம்களாக யாரை அவர்கள் அங்கீகரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற அனைத்துமே நுசூஸ். நுசூஸ் என்றால் என்ன? மார்க்கத்தின் மூலாதாரங்கள். இப்போ எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது என்னது நஸ். இதை நான் என் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. குர்ஆன்ல ஒரு வசனம் குல் ஹுவல்லாஹு அஹத், அதை நான் என்ன செய்யக்கூடாது, என் இஷ்டத்துக்கு, அதெல்லாம் நஸ். அந்த மாதிரி இந்த 12 இமாம்கள் எதை பேசினாலும் அதெல்லாமே என்னது, நுசூஸ். நுசூஸ் என்றால் என்ன? அது வஹியை போல, அது மார்க்கத்தின் மூலாதாரங்களை போல. அடுத்து என்ன செஞ்சாங்க? யுஃபஸ்ஸிரூன அல் அஹாதீஸ் அன்-நபவிய்யா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஹதீஸ்களை எல்லாம் சொன்னார்களோ அந்த ஹதீஸ்கள் எல்லாவற்றிற்கும் சுய விளக்கங்களை கொடுப்பார்கள். உதாரணமா புகாரி முஸ்லிம்லேயே ஒரு ஹதீஸ் வரும். அதாவது 12 ஹலீஃபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு ஹதீஸ் வரும். அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ். அதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் இந்த உம்மத்தை வலுப்படுத்தக்கூடிய 12 ஹலீஃபாக்களை வரவிடாமல் உலகத்தை முடிக்க மாட்டான் அப்படிங்கிறது அது கருத்து. பார்த்தீங்களா, எங்க 12 இமாம்களை பற்றி உங்கள் தூதரே சொல்லிட்டாரு. அப்போ நம்ம இமாம்கள்லாம் கேள்வி கேட்குறேங்கப்பா, அதில் இஸ்னா அஷர ஹலீஃபான்னு வருது, ஆனால் நீ இஸ்னா அஷர இமாம்னு சொல்கிற. அந்த வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் நமக்கு இமாம்கள் வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீங்கள் நேரோட்டமாக சில விஷயங்களை பார்க்கிற போது இந்த அறிவியனர்கள் வழிகேடர்கள் சொல்லுகின்ற வாதம் என்ன செய்யும், நமக்கு உண்மையை போல தெரியும். ஆனால் அதை உரைகளாக வைத்து உண்மையாலுமே அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அறிஞர்கள் ஆய்வு செய்து நமக்கு சில விஷயங்களை சொல்லும் போது தான் அதனுடைய உண்மை நிலைகள் தெரியும். அதனால தான் நம்ம அறிஞர்கள் வேண்டும் என்கிறோம். அதனால்தான் நமக்கு சலஃபுகள் வேண்டும் என்கிறோம். அதற்காக நம்ம கண்மூடித்தனமாக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. பல மேடைகளில் சொன்னதுதான், எந்த இமாம்களுடைய கருத்து குர்ஆனுக்கோ சுன்னாவுக்கோ முரண்பட்டிருந்தால் அந்த கருத்தை விட்டு விடுங்கள். ஆனால் அதற்காக அந்த இமாம்களை விட்டு விடாதீர்கள். அந்த காலத்தில் இவங்கெல்லாம் மதுஹபுகளுக்கு பின்னாடி போகும்போது நம்ம என்ன இமாம் அபு ஹனீஃபாவிற்கு எதிரானவர்கள் என்றோமா, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ்க்கு எதிரானவர்கள் என்றோமா? நாங்கள் எல்லோருக்குமானவர்கள். அந்த இமாம்கள் நம் எல்லோருக்குமானவர்கள். நீ என்ன செய்கிற? ஒரு குறிப்பிட்ட இமாமை மட்டும் எடுத்துக் கொள்கிறாய், ஒரு குறிப்பிட்ட அறிஞரை மட்டும் ஏற்றுக்கொள்கிறாய். அப்படி இல்லை என்கிறோம். சரிதானா? அப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஹதீஸ்கள் வருமோ அந்த எல்லா ஹதீஸ்களுக்கும் சுய விளக்கங்கள் தருவார்கள். சஹாபாக்களை ஏசுவார்கள். ரொம்ப குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஏசுவார்கள். ஏன் இந்த 3 பேர் மட்டும் அவங்க டார்கெட்டு எப்படின்னா, சரி நபியா இருக்கிற வரைக்கும் அவர் இருந்துட்டாரு, போயிட்டார். நபி போனவொன்னே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? அலிக்கு தானே கொடுக்கணும். அவர் தானே சிறந்தவர். ஆனால் அவர் இருக்கும்போதே என்ன செஞ்சிட்டீங்க நீங்கள்? அபூபக்கரையும் உமரும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள். நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேனா இல்லையா என்று தெரியவில்லை. நடக்கக்கூடிய எந்த சம்பவத்தையும் அவர்கள் தமக்கானதாக ஆக்கி விடுவார்கள். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு எங்கே இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு எங்கே இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு எங்கே இருந்தாங்க? இதுதான் டாபிக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரை குளிப்பாட்டியது, அல்லாஹ்வின் தூதருக்குண்டான அந்த கடைசி விஷயங்களை எல்லாம் செய்தது யார் என்று பார்த்தால் அலி ரலியல்லாஹு தான். அதில் இவனுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அபூபக்கர் உமர்லாம் ஆட்சி குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அடிச்சு விட்டுருவான். ஆனால் உண்மையிலே அவங்க அப்படி இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு கூட தான் இருந்தாங்க. அப்படிதானே? அலி ரலியல்லாஹு கூட யாரும் இருந்தா? அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த சகீஃபா பனி சாயிதா என்கிற இடத்துல அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு மதீனாவின் பூர்வகுடிகளான அன்சாரிகள் தமது தேசத்தை தாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு உடனடியாக நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆட்சி தலைவர் வேணும். உடனடியாக ஒரு இமாம், ஒரு ஆட்சி தலைவர் நமக்கு வேணும். நம்ம என்ன செய்வோம்? ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் நடந்துகிட்டு இருக்கட்டும், நம்ம தான் இந்த மதீனாவாசிகள், இந்த நாடு நமக்குரியது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்கன்னா அவங்கள விட சிறப்புக்குரியவர்கள் யாரும் இல்லை, அதனால் அவங்க தலைமையை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம உட்கார்ந்து என்ன செய்வோம்? ஆட்சி தலைவர் யாருன்னு முடிவெடுப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொள்கையில் தெளிவானவர். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இந்த தலைமைத்துவம் ஆட்சி பொறுப்பு என்பது குறைஷியை சார்ந்தவர்களிடத்தில் தான் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி நேரடியாக மறைமுகமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த டாபிக் உள்ள போல. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய கருத்துக்கு மாற்றமாக ஒரு முடிவு அறியாமையின் காரணத்தினால் எடுக்கப்பட்டு விடக்கூடாது, அதற்கு இந்த அன்சாரி தோழர்களே இரையாகி விடக்கூடாது என்கிற கவலையில் உமர் ரலியல்லாஹு இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே நேராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சபையில் அபூபக்கரை வெளியே வாருங்கள் என்கிறார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எப்படி நான் வெளியே வர முடியும்? ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எப்படி இந்த முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு வர முடியும்? அப்போ உமர் சொல்லுவாங்க, அல்-அம்ரு அஹம்மு மின் தாலிக், இதை விட பெரிய பிரச்சனை கொண்டு இருக்கு, வெளியே வாங்க. உடனே இவங்க வெளியே வருவாங்க. பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்பட்டு மாஷா அல்லாஹ் ஒரு உறுதியான இஸ்லாமிய ஆட்சி ஸ்திரமாக நிர்வகிக்கப்படும். அது வேற. ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இந்த கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி விஷயத்தில் இருந்தாங்க. இந்த அபூபக்கரும் உமரும் ஆட்சி குறித்த விஷயங்களுக்கு போயிட்டாங்கிறத எப்படி அவன் சொல்லுவான் தெரியுமா? நம்மக்கிட்ட கேள்வி கேட்பான்.
உங்கள் வாப்பா மவுத்து ஆகுறாங்க, எப்படி உங்கள் சொந்த வாப்பா மவுத்து ஆகிறாங்க, உங்கள் வாப்பாவுடைய ஜனாசா வீட்டுக்குள்ளே இருக்குது, எந்த விஷயத்தை பற்றி யார் கேட்டாலும் நீ அந்த விஷயத்துக்கு போவியா அல்லது ஜனாசாவை பார்ப்பியான்னு கேட்பான். நம்ம என்ன சொல்லுவோம்? வாப்பா ஜனாசா தான் அப்படிம்போம். உண்மை அதுதான். இப்போ என் வேலை விஷயமா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி வராட்டா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன், என் வாப்பாவுடைய ஜனாசா. நான் வேலைக்கு போவேன்னா என் வாப்பா ஜனாசாவை பார்ப்பேனா? வாப்பா ஜனாசாவை தான் பார்ப்பேன். அப்படிதானே? ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலிங் வருது, உடனே வா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறான், அங்கே போவேன்னா நான் எங்கள் வாப்பா ஜனாசாவை பார்ப்பேனா? வாப்பா ஜனாசாவை சாதாரண அறிவுள்ளவன் கூட உணர்வுள்ளவன் கூட அதான் செய்வான். அப்போ நீங்க அபூபக்கர் உமரையெல்லாம் இவ்வளவு தூரம் தூக்கி வைத்திருக்கிறீர்கள், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை போட்டுட்டு ஆட்சி குறித்த விஷயத்திற்கு போனார்களே, இதிலேயே உங்களுக்கு தெரியவில்லையா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று? இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதுதான் கேள்வி. நடந்த சம்பவம் உண்மையான உண்மை, ஆனால் இப்போ எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு தான் நமக்கு மன்ஹஜ் வேணும். அதை அந்த சஹாபாக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? உண்மையிலேயே இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் தான் இந்த அபூபக்கரும் உமரும் போனார்கள் என்றால், ஏனைய நபித்தோழர்கள் ஏன் அதை விமர்சிக்கவில்லை? இப்போ உங்களுக்கு மெயின் பாயிண்ட் அலி ரலியல்லாஹு தானே, ஏன் அந்த அலி ரலியல்லாஹு அதை விமர்சிக்கவில்லை? இதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். இதற்குத்தான் மன்ஹஜ் என்கிற ஒன்று நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம் திரும்ப திரும்ப. மன்ஹஜ் என்பது புதிய வார்த்தைகளை மெத்தடாலஜி. இது ஒரு எப்படி அதை புரிந்து, அதற்கு என்ன அடிப்படை? அப்போ அந்த விஷயம் நடக்கும்போது அதை எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? ரைட், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேம்பட்டவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இழப்பு வந்துருச்சு, குர்ஆன்ல வசனமே வந்துருச்சே இல்லையா? யாரு? இந்த முகமது மரணிக்கத்தான் போகிறார், நீங்களும் மரணிக்கத்தான் போகிறீர்கள், எல்லோரும் மரணிக்கத்தான் போகிறார்கள், இந்த முகமது உங்களின் ஆண் மக்கள் எவருக்கும் தந்தை அல்ல. இப்படி அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தை குறித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வசனங்கள் வருகிறது. அப்படிதானே? இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதற்கு பிறகு ஹலாஸ் அந்த தூதருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றத்தான் போகிறான். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அவைகளை பாதுகாக்க வேண்டிய பணிகளில் அவர்கள் இறங்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரோடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க முடிஞ்சிட வேண்டுமா? இன்கேஸ் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் முடிவெடுங்கள்னு சொன்னா எடுத்துட வேண்டியதுதான். அப்படி அவங்க சொல்லலையே. கியாமத் நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படணுமே, கியாமத் நாள் வரைக்கும் இந்த மார்க்கம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டுமே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகும் உலகம் இயங்கத்தானே போகிறது. அப்போ எல்லாவற்றையும் முடிவு செய்து ஆளுமைகளாக, அறிஞர்களாக, தலைவர்களாக, வழிகாட்டிகளாக, இமாம்களாக இந்த சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமான அந்த முன்னணியில் இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் அன்றைக்கு எடுத்த முடிவுதான் 30 ஆண்டு கால ஹிலாஃபத் மாஷாஅல்லாஹ் நடப்பதற்கு அல்லாஹ்வின் அருளுக்கு பிறகு காரணமாக இருந்துச்சு. அப்போ நடைபெறுகிற எந்த விஷயத்தையும், குர்ஆனில் வசனமாக இருக்கிற எந்த வசனங்களையும், அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எந்த விஷயங்களையும் தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு என்ன செய்வார்கள்? தங்களை சார்ந்தவர்களை மூளைச்சலவை செய்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்து என்ன? யுருத்துன ஹதீஸ ஸஹாபா, சஹாபாக்கள் எந்த ஹதீஸ்களை அறிவித்தாலும் அதை அவர்கள் மறுத்து விடுவார்கள். அவர்கள் என்று சில அறிவிப்பாளர்களை வைத்திருக்கிறார்கள். சல்மான் அல் ஃபார்சி, மிக்தாத் இப்னுல் அஸ்வத், இப்படி என்று சில நபித்தோழர்கள் வாயிலாக மட்டும் என்ன அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டும் என்ன செய்வாங்க? அவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் அபி ஹுரைரா ரிஜெக்ட் அப்படின்றாங்க. உமர் இப்னு அல் கத்தாப் ரிஜெக்ட் அப்படின்றாங்க. ஆனால் அப்துல்லா இப்னு உமர் செல்லாதுன்றான். எதை எடுத்துக்கொள்வாங்க? இவர் யாரை அங்கீகரிக்கிறானோ, நபியின் குடும்பத்தவர்கள் என்று இவர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த நபியின் குடும்பத்தை ஆதரித்தவர்கள் என்று இவர்கள் யாரை குவாலிஃபை பண்ணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இவர்களது முக்கியமான கொள்கை. இதை தாண்டி பெரிய கொள்கை என்ன தெரியுமா? யகுலூன ஃபி அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் வரம்பு கடந்து போகுது. அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எப்படி முதல்ல அவங்க வச்சிருக்கிறது, அலிதான் ஹிலாஃபத்திற்கு தகுதி வாய்ந்தவர் அபூபக்கர் உமரை விட, அலிதான் நபித்துவத்திற்கே தகுதி வாய்ந்தவர்கள் நபியை விட, அலியே இலாஹ், அலிதான் இறைவனாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் அல்லாஹ் வைத்தவர். இப்படி சகோதரர்களே, நயவஞ்சகத்தையும் இறை மறுப்பையும் இணை வைப்பையும் வைத்திருக்கிற ஒரு கொடூரமான கொள்கைவாதிகள் தான் இந்த ராஃபிதாக்கள். இஸ்லாமிய சமூகத்திலே தோன்றிய வழிகட்ட பிரிவினர்கள் யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இவர்களுடைய சாயல் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்காது. இவங்க வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த 12 கான்செப்ட். இதில் ஏதாவது ஒன்று அவங்க கிட்ட இருக்கு. ஹதீஸ்களை மறுப்பது, சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, குறிப்பிட்ட சாராரை மட்டும் ஏற்றுக்கொள்வது, குறிப்பிட்ட சாரார் விஷயத்திலே வரம்பு கடப்பது, அவர்களுடைய கருத்துக்கு முரணாக வரக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இதை இவங்க தானே சொல்றாங்க. அப்ப அவங்களே டிஸ்குவாலிஃபைட், தகுதி இல்லாதவர்கள் என்று தகுதி நீக்கம் செய்வது. தகுதி நீக்கம்னா புரியுதா? இப்போ நம்ம என்ன சொல்றோம்? நபித்தோழர் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க,
அது யார்கிட்ட போச்சு, யார் மூலமாக நமக்கு வந்தது? அதற்கு பிறகு இமாம் புகாரி ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ணுகிறார் என்றால், அறிவிக்கிறார் என்றால், இமாம் புகாரி ஆரம்பித்து அப்துல்லா இப்னு உமர் வரை அல்லது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரை என்ன செய்யணும்? அந்த செயின், அந்த அறிவிப்பாளர் சங்கிலி தொடர் போகணும். இதில் சஹாபாக்கள் எல்லோருமே நம்பகமானவர்கள். இதுதான் அஹ்லு சுன்னா அவருடைய நிலைப்பாடு. இதுதான் இஜ்மான்னு சொல்றாங்களே. இஜ்மா என்றால் என்ன? அதாவது மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களுக்கு முரண்படாமல் இஸ்லாமிய மார்க்கத்தினோட அடிப்படையாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. அதில் என்ன? உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் நூல் வடிவில் ஒன்று திரட்டப்பட்டிருந்தா? இல்லை. யாருடைய காலத்தில் ஒன்று திரட்டப்பட்டுச்சு? அபூபக்கர் காலத்தில் ஒன்று திரட்டப்பட்டுச்சு. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாதது. அபூபக்கர் நான் பிதாத்தை பண்ணிட்டான்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவர் இபாதத்தில் பண்ணல, மார்க்க வணக்க வழிபாடில் பண்ணல, அப்படிதானே? அப்போ இந்த மாதிரி மார்க்க சேவைகளில் அவர்கள் ஒன்றை உருவாக்கும் போது அது கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைத்து முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அது என்னவாகப்படுது? இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ சஹாபாக்கள் எல்லோருமே நம்பகமானவர்கள். அவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களை நீங்க அவங்கள நீங்க எடை போடக்கூடாது. அவங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? இவர் தகுதி வாய்ந்தவரா இல்லையா, இவர் சொல்வது ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷனுக்குள்ளேயே வராதவர்கள். அவர்களெல்லாம் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். ஆனா இவன் இந்த ஜரஹ்வத்தாதீல் என்றால் என்ன? அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்கிற இந்த அளவுகோலை யார் விஷயத்திலையும் வைக்கிறாங்க? சஹாபாக்கள் விஷயத்திலையும் வைக்கிறாங்க. வச்சு சரி நீ வை, பரவாயில்ல வை, கொண்டு வா, இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரா இல்லையா, அதுக்கு நீ என்ன சொல்ற? இவர் அலியை ஏற்றுக்கல, அதனால இவர் ஏற்றுக்கொள்ளப்படலை. இவர் அஹ்லு பைத்தை ஏற்றுக்கல, அஹ்லு பைத்தின் ஆதரவாளராக தன்னை இவர் அடையாளம் காட்டலை, அதனால இவர் ரிஜெக்டட். இப்படி சொன்னா இது என்ன கொள்கை இது? அப்ப அதனால் தான் அறிஞர்களில் சிலர் ஷியாக்களை தனி மதம் என்று குறிப்பிடுகிறார்கள். அது வரம்பு மீறிய வார்த்தை அல்ல. இப்படியாப்பட்ட கொள்கைகளை வைத்துக் கொண்டிருப்பவன் எப்படி சகோதரர்களை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்ட ஒருவனாக இருப்பான்? அப்ப நீங்க அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பின்னாடி வந்த எந்த வழிகேடர்களாக இருந்தாலும், நாம் வாழுகிற இந்த சமகாலத்தின் வழிகேடர்களாக இருந்தாலும், இவர்கள் எல்லோருக்குமே அந்த ராஃபிதாக்களின் ஷியாக்களுடைய கொள்கை சாயல்களில் ஒன்றோ இரண்டோ அல்லது சில விஷயங்களோ இருக்கும். அதனால்தான் இவர்களை சார்ந்த எல்லோரும் வழிகேடர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அடுத்து என்ன? அவர்களுடைய புத்தகங்கள்ல அவர்களுடைய கொள்கையாக குறிப்பாக அஹ்லு சுன்னாவினரை பற்றி என்னென்ன எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை தாமாக கற்பனை பண்ணிலாம் நம்ம என்ன செய்யறதில்லை, சொல்றதில்லை. உண்மையாலுமே அவர்களுடைய புத்தகத்தில் தாவூத் இப்னு ஃபர்கத் என்பவர் மூலமாக அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி. நான் அபு அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லா பேருக்கும் அலைஹிஸ்ஸலாம் போட்டுருவாங்க. நம்ம அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு போடுவோம்? நம்ம ஒரு மரபுகளை வச்சிருக்கிறோம். நபிமார்கள் பேர் சொல்லும்போது அலைஹிஸ்ஸலாம், சஹாபாக்கள் பேர் சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு, இமாம்களுடைய பேரை சொல்லும்போது ரஹிமஹுல்லா, வாழும் நம்முடைய சமகால அறிஞர்களுடைய பேரை சொல்லும்போது ஹஃபிதஹுல்லா, அல்லாஹ் அவரை பார்த்து. இதுதான் இஜ்மா. எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற, யாரும் எந்த அறிஞர்களும் என்ன செய்யல. ஏன் அவங்களுக்கு இப்படி தனியா சொல்றீங்க? இப்படி எல்லோரும் சொல்லுகிற இது மார்க்கத்துக்கு முரண் அல்ல, அதனால என்ன செய்யறோம், நம்ம சொல்றோம். அப்படிதானே? இப்போ மரணித்து போன இமாம்களுடைய பேரை சொல்லும்போது அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? அப்ப இது போன்ற விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஆனா இவன் தங்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கல, தங்களுடைய இமாம்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிற, தங்களது வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொள்கிற யாருடைய பேரை போட்டாலும் அலைஹிஸ்ஸலாம் என்று போட்டு விடுவார்கள். நீங்கள் அவர்களுடைய பதிவுகளை பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர் போடும்போது அலைஹிஸ்ஸலாம் என்று போடுவார்கள். ஏன்? நம்ம நபிக்கு அலைஹிஸ்ஸலாம்னு சொல்றோம்ல, அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நபிக்கு இணையானவர் இவர்தான் என்று அவர்கள் வெளிப்படுத்துவதற்காக நபிக்கு பயன்படுத்தப்படக்கூடிய எல்லா வார்த்தை ஸ்லோகங்களையும் அலிக்கும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் பயன்படுத்த. அதுக்காக நம்ம அலி ரலியல்லாஹுடைய அந்தஸ்துகளை என்ன செய்யக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நேசிக்கிறோம், அலி ரலியல்லாஹு அன்ஹுவை உண்மையாலுமே நேசிக்கிறோம். சஹாபாக்களில் தரவரிசை கொடுக்கும்போது அபூபக்கருக்கு பிறகு உஸ்மானுக்கு பிறகு அபூபக்கருக்கு பிறகு உமருக்கு பிறகு உஸ்மானுக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மஈன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேம்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிதான் நம்ம எல்லாருக்குமானவர்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. வழிகேடர்களுக்கும் நேர்வழியிலே உள்ளவர்களுக்கும் இடையில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம், இந்த வழிகேடர்கள் குறிப்பிட்ட சாராரை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் இமாம்கள், நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்குவோம். இவர்கள் அபு ஹனீஃபாவை மட்டும், இமாம் அவரை மட்டும், இவரை மட்டும், இப்படி நம்ம என்ன செய்யறோம்? அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக இருக்கிறோம். அப்போ அந்த தாவூத் இப்னு ஃபர்கத் என்பவர் மூலம் அறிவிக்கப்படுகிறது, மா தகுலு ஃபி கத்லின் நாசிப். இந்த நாசிப்னா ஏற்கனவே சொன்னேன், அவங்க நமக்கு வச்சிருக்கிற பேர் என்ன? நாசிப்னா மதம் மாறி சென்றவன், வழிகேடன், யாருடைய உயிரும் யாருடைய பொருளும் அனுமதிக்கப்பட்டதோ அவன். இந்த நாசிப்களை கொலை செய்வதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஃபகால ஹலாலுத்தம், ஃபகால
ஹலாலுத்தம், அவர்களது ரத்தம் ஹலாலானது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய உயிரும் உங்களுடைய மானமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு ஹராம். ஹராம் என்றால் அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை டச் பண்ணக்கூடாது. அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை டச் பண்ணக்கூடாது. அடுத்த முஸ்லிமுடைய உடைமையை டச் பண்ணக்கூடாது. அடுத்த முஸ்லிமை கொலை செய்யக்கூடாது. ஆனால் இவன் என்ன சொல்றான்? ஹலாலுத்தம், அவர்களது ரத்தம் ஹலாலானது. ஃபஇன் கதர்த, உனக்கு வாய்ப்பு கிடைத்தால். நன்றாக கவனியுங்கள் சகோதரர்களே, அவர்களுக்கு ஆதரவாக பதிவு போடுகிற நண்பர்களே, அன்பர்களே கவனியுங்கள். அவர்களுடைய இமாம் சொல்லுகிற வார்த்தை ஃபஇன் கதர்த, உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அன் துகல்லிப அலைஹி ஹாயிதன், ஒரு பெரிய சுவரை அவர் மீது தள்ளிவிட முடியும், ஒரு பெரிய பாறை அவர் மீது உருட்டி விட முடியும் என்றால், அவு துக்ரிகஹு ஃபி மாஇன், ஒரு கடலிலேயோ நதியிலேயோ நீரிலேயோ அவனை முக்க வைத்து மூழ்கடித்து சாகடிக்க முடியும் என்றால் ஃபஃபால், நீ செய்து கொள், எழுதி வைத்திருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் போது ஃபஇன் இஸ்ததஅத, உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அன் தஅஹுத மாலஹு ஃபஹுது, அவனுடைய பொருளாதாரம் அனைத்தையும் நீ எடுத்துக்கொள். வபஅஸிலைனா பில் ஹுமுஸ், அதில் 5இல் ஒரு பகுதி எனக்கு அனுப்பி வை. ஹுமைனி ஹுமைனி என்று நீங்கள் யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஹுமைனி சொன்ன திருவார்த்தை இது. ஏத்துக்கிறியாப்பா தம்பி? யாரை நீ சிங்கம்னு சொல்றியோ அந்த சிங்கம் என்ன சொல்லுது? உன்னை அவர்களுக்கு கொல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் உன்னை கொல்லலாம், உன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்வதோடு மாத்திரம் இல்லாமல் நீ என்ன செய்ய, அதுல ஒரு ஷேரை எனக்கு அனுப்பி வைன்னு உங்க சிங்கம் சொல்லுது. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? அடுத்து பாருங்க, சையீத் நிஅமத்துல்லாஹி அல் ஜஸாயிரி, பெரிய அறிஞர், கிபாரு ஷியூஹ் ராஃபிதா, இந்த ஷியாக்கள் என்கிற இந்த ராஃபிதாக்களுடைய அறிஞர்களில் பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்றாரு? எப்படி அலி இப்னு யக்தீன் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். இவனும் இவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர். இவர்களுக்கு யாரெல்லாம் முரண்படுகிறார்களோ அப்படி முரண்படுபவர்களுடைய ஒரு பெரிய கூட்டத்தை பிடித்து வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆட்களுக்கு அவன் ஏவுகிறான். எப்படி? இவங்க எல்லாத்தையும் சிறையில் அடையுங்கள், சாகும் வரை சிறையில் அடையுங்கள் அப்படின்னு. மொத்தமா ஒரே நேரத்தில் 500 பேர் அந்த சிறையில் அடைக்கப்பட்டு உணவு எதுவும் தரப்படாமல் சகோதரர்களே சாகும் வரை அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அல் அன்வாரு நுஅமானியா என்கிற நூலின் 3வது பாகத்தின் 308வது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ரொம்ப இவர்களுடைய வஞ்சகம்னு சொல்றதுக்கு பொருத்தமான ஒரு இடம் தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும். 30 ஆண்டு காலம் யார் ஆட்சி செஞ்சா? கலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு உமையாக்களுடைய ஆட்சி வந்துச்சு. உமையாக்கள் என்றால் யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் ஆட்சி செய்யும் போது என்ன செஞ்சிட்டாங்க? அவங்கெல்லாம் உமையாக்கள் என்று அறியப்படுகிறார்கள். இந்த இடத்துலையும் நம்ம ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும். முஆவியா ரலியல்லாஹு இவங்க ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்க. இவங்கள பயங்கரமாக இவங்க டேமேஜ் பண்ணுற ஆட்கள் யார்? அபூபக்கர் உமருக்கு அடுத்து தலைமுறையில் இவங்க பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறது யாருன்னா முஆவியா ரலியல்லாஹு. அதனால தான் முஆவியா ரலியல்லாஹு பற்றி நம்முடைய அஹ்லுஸ் சுன்னாவுடைய இமாம்கள் எழுதும்போது ஹாலுல் முஃமினீன முஆவியா இப்னு அபி சுஃபியான் எழுதுவாங்க, இறை நம்பிக்கையாளர்களின் தாய் மாமா அப்படின்னு. நமக்கு முஆவியா ரலியல்லாஹு, முஆவியா ரலியல்லாஹுடைய அக்கா யாரு? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அப்படிதானா? அப்போ அல்லாஹ்வின் தூதரின் மனைவியின் உடன்பிறந்த சகோதரனாக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இருப்பதனால் இறை நம்பிக்கையாளர்களின் தாய் மாமன் முஆவியா ரலியல்லாஹு என்றுதான் எழுதுவார்கள். ஆக்சுவலி இது போன்ற லக்கப் என்றால் இது போன்ற சிறப்பு பெயர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வாழும் காலத்தில் அல்லது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வாழ்ந்த அபூபக்கர் உமர் போன்றவருடைய வாழும் காலத்தில் இந்த லக்கப், இந்த புனைப்பெயர், இந்த சிறப்பு பெயர் பாவிக்கப்படாவிட்டாலும் சூழ்நிலை கருதி இமாம்கள் அதை பாவிக்கிறார்கள். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி உரைகள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அப்படின்லாம் சொல்கிறோம். இது குத்பத்துல் ஹாஜா என்று சொல்லும்போது இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹுன்னு வருது இல்லை? இது அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த வார்த்தைகள் தான். திருமண குத்துபாவாக இருந்தாலும் ஜும்மா குத்துபாவாக இருந்தாலும் இதை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்க. ஆனால் இது சுருக்கி நம்ம சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அருளும் அபயமும் அல்லாஹ்வின் தூதரின் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? வ அலா ஆலிஹி, அவருடைய குடும்பத்தினர்கள் மீது, வ அலா அஸ்ஹாபிஹி, அவருடைய தோழர்கள் மீது. இதையே நம்ம சொல்கிறோம். இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் இதை சொல்கிறோம். யாரு? யாரெல்லாம் தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ எல்லாருமே என்ன சொல்கிறோம்? உரையை துவங்கும் போது சாந்தியும் சமாதானமும், இந்த வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் மொழிபெயர்க்கும் போது சாந்தியும் சமாதானம்ங்கிறாங்க. ஆனால் சில
அறிஞர்களிடத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பல்ல. ஏன்னா சாந்தி சமாதானம் ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்? அப்புறம் ஏன் வசலாத்து வசலாமுக்கு சாந்தி சொல்கிறோம், பட் அது ஒரு பெரிய மரபு வழி தவறல்ல. இருந்தாலும் அதற்கு கரெக்டாக நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது அபயமும் அருளும் அப்படிங்கிறாங்க. அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு, அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம அபயமும் பாதுகாப்புங்கிறோம், பட் அது அபயமும் அருளுங்கிறோம். அப்போ அந்த அபயமும் அருளும் அல்லாவின் தூதரின் மீது உண்டாகட்டும், அல்லாவின் தூதருடைய குடும்பத்தார்கள் மீது உண்டாகட்டும், சஹாபாக்கள் மீது உண்டாகட்டும், கியாமத்து நாள் வரை அவர்களை பின்பற்றுகிற எல்லோர் மீதும் உண்டாகட்டும். ஏன் சொல்கிறோம் தெரியுமா? அவனுங்களை வெறுப்பேற்றத்துக்காகத்தான் சொல்கிறோம். உண்மை அதுதான். இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை புரியாத இளைஞர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதற்கு நாம் சொல்வதற்குண்டான கொள்கை ரீதியான அடிப்படை காரணமே, அவன் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்பான்? அபூபக்கர் லஅனத்துல்லாஹி அலைஹி வ நஊது பில்லாஹ், அல்லாவின் சாபம் அபூபக்கரின் மீது உண்டாகட்டே. நீ அப்படி சொல்றியா? நாங்க வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அல்லது வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். நீ சில குறிப்பிட்ட நபி தோழர்களை மட்டும் குறிப்பிட்டு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்கிறாய். சபிக்கப்பட்டவனே, எல்லா தோழர்கள் மீதும் அல்லாவின் அருள் உண்டாகட்டும், நபியின் குடும்பத்தவர்கள் மீது உண்டாகட்டும். நீ நபியின் குடும்பத்தவர்கள்ங்கிற பேர்ல ப்ராஃபட்டுடைய ஃபேமிலியில முக்கியமான ஃபேமிலி ட்ரீயா இருக்கிற அவங்களுடைய ஒய்ஃபுகளை மனைவிமார்களை விட்டுட்ட, நாங்கள் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வோம். அவர்கள் மீது அருள் உண்டாகட்டும், அவர்கள் மீது அபயம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உமையாக்களுடைய ஆட்சி நடக்குது. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஒரு தனி சப்ஜெக்ட், அது குறித்து இன்ஷா அல்லாஹ் பஷீர் ஃபிர்தௌஸி உங்களுக்கு பேசியிருப்பார், பேசுவார் இன்ஷா அல்லாஹ். சரி, நீங்க கண்டிப்பா பேசணும். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மைல்கல்லில் எழுதப்பட வேண்டிய ஒரு மாவீரர் என்பதை விட ஒரு மிக சிறந்த திறமையாளர். கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது அவருக்கு ஆட்சி. அப்போ அவங்க ஆட்சி செய்கிறாங்க, அவங்களுடைய பரம்பரையில் கொஞ்சம் பேர் ஆட்சி செய்கிறாங்க. அதில் யார் நல்லவங்க யார் கேட்டவங்கிற விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, ஹிலாஃபத்திற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வருவாங்க, அதில் நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். தீயவர்கள் இருக்கும்போது நீங்கள் பொறுமை காக்கணும், அவங்களுக்கு எதிராக நீங்கள் கிளர்ச்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க எல்லாரும், நம்ம இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற பதிவை நம்முடைய கொள்கை சார்ந்த சகோதரர்கள் போடுறாங்க. அதனால் இவங்க அதுக்கு வேற்றர்த்தம் கற்பிக்கக்கூடாது. இப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்து அப்பாசிகளுடைய ஆட்சி நடக்குது. அப்பாசிகள் என்றால் யாரு? அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வம்சாவளியில் வந்த ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு சபாஹ் என்று நினைக்கிறேன். அவருடைய முதல் ஆட்சி துவங்கும் போது அவங்களுக்கு கீழே வந்தவங்க அப்பாசிகள். இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி இருக்குல்ல, இதை பற்றி அறிஞர்கள் எழுதும்போது இஸ்திஹாருல் ஹவாரத்தில் இஸ்லாமியாம்பாங்க. இஸ்லாமிய நாகரீகத்தின், சிவிலைசேஷன் என்கிறோம் ஆங்கிலத்தில், இஸ்லாமிய நாகரீகத்தின் ஒரு மலர்ந்த சூழல் இந்த அப்பாசிகளுடைய ஆட்சி காலம்தான். இந்த அப்பாசிகளுடைய ஆட்சி காலத்தில் தோன்றியவர்கள் தான் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற, அதே போன்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இவர்கள் எல்லாம் வந்தது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். நம்ம அறிஞர்கள் பேரை சொல்லும்போது, இமாம்களுடைய பேரை சொல்லும்போது நீங்கள் நல்லா கவனிங்க, இத்தனை நூற்றாண்டுகள் ஆகியும் பிரதானமாக பேசப்படுவது இமாம் புகாரி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்று அந்த நூற்றாண்டில் உள்ளவர்களை தான் அதிகம் பேசுகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் வரைக்கும் மாஷா அல்லாஹ் சங்கிலி தொடரில் இமாம்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்படுவதில் அதிகமாக யாருடைய பேர் தான் குறிப்பிடப்படுது? அவங்களுடைய பேர் தான் குறிப்பிடப்படுது. ஏன் என்றால் அவர்கள் அன்றைக்கு செய்த சேவைகள் அப்படி, அன்றைக்கு அவர்கள் உருவாக்கி வைத்த உசூல்கள் அல்லது அன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்தி வைத்த அடிப்படைகளை மையமாக வைத்துத்தான் பின்னால் வந்து எல்லோரும் சேவைகள் செய்தார்கள். அதனால அந்த அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் என்பது சில தவறுகள் இருக்கு, இருந்தாலும் பொது நன்மைகள் நிறைய இருந்த ஒரு காலகட்டம். அப்போதுதான் மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய நாகரிகங்கள், இஸ்லாமிய கலாச்சாரங்கள் சார்ந்தவை வேற்று மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல இடங்களுக்கும் அனுப்பப்பட்டது. ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டது. ஹதீஸ் துறைக்கென்று முக்கியத்துவம் தரப்பட்டது. சுன்னா பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபடுபவர்களுக்கு மானியங்கள் தரப்பட்டது. அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் கல்விக்கூடங்கள் அதிகாரப்பூர்வமான முறையில் உருவாக்கப்படுவதற்கும் பல இடங்களிலிருந்து மாணவர்கள் வந்து பயிர்படுவதற்கு அதிகாரப்பூர்வமான வாசல்கள் திறக்கப்பட்டது. அன்றைக்கு அவர்கள் உருவாக்கி வைத்த பணிகளின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம் பிள்ளைகள் மதீனா பல்கலைக்கழகத்திலும் இன்னபிற பல்கலைக்கழகத்திலும் போகிறார்கள். இதை எல்லாத்துக்கும் உருவாக்கி வச்சது யாரு? அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம். இந்த அப்பாசியாக்களுடைய ஹிலாஃபத்து முடிவுக்கு வந்தது யாரால்? இந்த ராஃபிதாக்கள் என்கிற கயவர்களால், இந்த ராஃபிதாக்கள் என்கிற கொள்கை விரோதிகளால். இவர்கள் சகோதரர்களே தங்களுடைய கொள்கையில் ஒரு முக்கியமான கொள்கையாக தக்கியா என்பதை வைத்திருக்கிறார்கள். தக்கியா என்றால் என்ன?
தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பொய் உரைக்கலாம். இது யாரிடத்தில் இருந்த கொள்கை? ரசூலுல்லாஹ் காலத்தில் முனாஃபிக்குகளிடத்தில் இருந்த கொள்கை. அப்படிதானே? முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்க? எந்த அளவிற்கு தங்களை வெளியில் காட்டிக் கொள்வார்கள்? ஃபைதா ரஐதஹும் துஅஜிபுக அஜ்சாமுஹும், நபியே நீர் அவர்களை பார்த்தால் அவர்களுடைய உடற்கட்டுக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அப்படிதானா? போர்க்களத்திலே நிற்கும் போது அப்படியே அசையாத மாவீரர்களை போல நிற்பார்கள். ஆனா தொழுகைக்கு வந்து நிற்கும் போது எப்படி நிற்பா? காமு குசாலா, சோம்பேறிகளாக நிற்பார்கள். பாருங்க அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துறான். அதனால நிறைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று முழங்குவதில் அல்ல சகோதரா உண்மையான ஈமான். அல்லாஹ் அக்பர் என்று இங்க வந்து நீ தக்பீர் கட்டுறியே அதுல தான் உண்மையான. இது அல்லாஹ் சொல்றது, நாங்களா சொல்லல. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். ஃபைதா ரஐதஹும் துஜிபுக அஜ்சாமுஹும், நபியே நீங்கள் அவர்களை பார்த்தால் அவருடைய உடற்கட்டுக்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் வந்து சும்மா சாதாரணமாக நிற்கிறார், அவரை நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்களா? அப்படி நிற்கும் போதே அப்படி மசில்ஸ் அப்படி தூக்கிட்டு வந்து நிற்கிறார், யாரை நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க? உடற்கட்டு யாருக்கு வித்தியாசமாக நிற்கிறதோ அவர்களைத்தான் பார்ப்பீர்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். ஆனா தொழுகைக்கு வந்து நிற்கும் போது எப்படி நிற்பான்? காமு குசாலா, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பெற்று காண்டா மிருகம் என்று பேர் வைத்ததை போல ஏண்டா இந்த தொழுகைக்கு வந்தேன்னு வந்து நிற்பானா? வந்துடுவான், லேட்டா வருவான், பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவான், சும்மா அல்லாஹும்ம ஸல்லி அலா நடிப்பு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் செய்வார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நயவஞ்சகர்களுடைய நடவடிக்கையில் அவர்கள் தங்களுடைய கொள்கை கோட்பாட்டாகவே வைத்திருக்கிற ஒன்று அத்தகியா. தகியா என்றால் என்ன? உன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, உன் கொள்கையை நீ உள்ளே நுழைத்துக் கொள்வதற்கு நீ என்ன வைக்கலாம்? பொய் சொல்லலாம். எப்படி சமீபத்திலே சில அரசியல் பதிவுகளில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவாத இடமே இல்லை, உண்மைதான். காங்கிரஸ் ஆரம்பித்து நம்முடைய முஸ்லிம் ஜமாத்துகள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சார்புகளில் இருக்குதா இல்லையானா இருக்குது. எப்படி அவன் உள்ள வரான்? தன்னை ஆர்எஸ்எஸ் என்று காட்டிக் கொண்டு வரானா? அவனுக்கு தெரியும் எங்க காட்டணும் எங்க ஓட்டணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதே இந்த இவர்களுக்கெல்லாம் உண்மையான விஸ்வகுருக்கள் யாரு? இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தவன் யாரு? ராஃபிதாக்கள். இன்றைக்கு அதாவது இஸ்லாமியர்களுடைய பொது எதிரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய சமூகத்திற்குள் ஊடுருவிய தனி எதிரிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோருக்குமே இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்தவர்கள் யாரு? அந்த ராஃபிதாக்கள். அப்போ இந்த அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் முடிவதற்கு சகோதரர்களே இவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அந்த அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் கடைசி ஆட்சியாளர் ஒருவர் இருக்கிறார், மிக பிரம்மாண்டமான இராணுவ கட்டமைப்பை வைத்திருக்கிறார், மிக பிரம்மாண்டமான இராணுவ கட்டமைப்பு. அந்த இராணுவ கட்டமைப்பை இந்த ஹலீஃபாவினுடைய கண் பார்வையில் இருந்து அல்லது பாதுகாக்கும் அரணாக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து ரொம்ப லாபகமாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படைகளை தனிமைப்படுத்துகிறார். 1,00,000க்கும் மேற்பட்ட படை வீரர்களை வைத்துக் கொண்டு இராணுவ கட்டமைப்போடு இருந்த ஆட்சியாளருடைய பீடத்தை எதிரிகள் அங்கே வராங்க, 10,000 பேர் அங்கே அனுப்புங்க, எதிரிகள் அங்கே வராங்க, இவங்களை இங்கே அனுப்புங்க அப்படின்னு இந்த ராஃபிதாக்களில் உள்ள ஒருவன் என்ன செய்யறான்? அந்த மன்னருக்கு தவறான தகவலை கொடுத்து கடைசியில் அந்த மன்னருக்கு பக்கத்தில் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கும்போது தாத்தாரியர்களுக்கு தகவல் அனுப்புகிறான். தத்தாரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தாத்தாரியர்கள் அவர்கள் உள்ளே வந்துதான் அப்பாசியருடைய ஆட்சி காலத்தை முடிச்சாங்கிறது வரலாறு. ஆனா யாரு பண்ண வேலை, அதுக்கு ஸ்கெட்ச் போட்டது யாரு, அதுக்கு ரூட்டு போட்டது யாரு, அதுக்கு வழிகாட்டினது யாரு என்பதை இவர்கள் பேசவே மாட்டார்கள். தாத்தாரியர்கள் உள்ளே வந்தார்கள், அப்பாசியருடைய ஆட்சி காலம் முடிந்தது. இப்படிடா உள்ள வருவான் அவன், இப்படி வந்தான், இன்னைக்கு வர முடியுமா இப்படி சொல்றானா இல்லையா? அந்நிய சக்தி உள்ள ஊடுருவிச்சு. எப்படி பிரதர் ஊடுருவ முடியும் பாஸ்போர்ட் விசா இல்லாம? அதெல்லாம் கேட்க மாட்டான். ஊடுருவினாங்களா, அவங்க எங்க எப்போ வெளியே போனாங்க, அதற்குண்டான பதிலே வராது. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் சகோதரர்களே இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த கள்ளர்கள் அவர்கள் தான். அப்போ இந்த மன்னரை லாபகமா பேசி ஏமாத்தி இந்த சிவிலைசேஷனையே இல்லாமக்கணும்னு முடிவு பண்ணி கடைசியில் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கும்போது அந்த தத்தாரியர்களுக்கு தகவல் கொடுத்து பெருங்கொண்ட எண்ணிக்கை அவன் திரட்டி கொண்டு வருகிறான். அப்போ கூட இந்த 10,000 பேரை வச்சு அவர் போரிட்டு இருந்தார்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நான்னா ஏதாவது நல்லது நடந்திருக்கும். அப்பவும் இவங்க என்ன செய்கிறாங்க? நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி, உங்ககிட்ட பயங்கரமாக இருக்கிறான், நான் எல்லாம் பேசிட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தத்தாரோடைய ஹெட் அங்கே தான் இருக்கிறான், நேராக அவங்கக்கிட்ட போய் சமரசமாக போயிடுங்க, சமாதானமாக போயிடுங்க, நான் பேசிக்கிறேன், எல்லாம் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி கிட்ட இருக்கக்கூடிய சொற்பமான படைகளை அவர் கூட்டு போகிறாரு. ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் சகோதரர்களே, இந்த ஆட்சியாளர் உட்பட அவரோடு இருந்த அவர் பெற்ற பிள்ளைகள் 3 பேர் உட்பட ஹவாஸுகள் என்று அறியப்படக்கூடிய, ஹவாஸ் என்றால் என்ன? மந்திரிமார்களாக, மன்னருக்கு ஆலோசனை சொல்பவர்களாக, மதகுருக்களாக, மார்க்க அறிஞர்களாக இருந்த அந்த ஹவாஸ் என்று அறியப்படக்கூடிய சுமார் 300 பேர் உட்பட 10,000 பேரையும் அந்த ஒரு நாளில் கொண்டு வைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த ராஃபிதாக்கள். இவங்கிட்ட சமுதாயத்தில் என்ன நல்லது நடந்துரும்?
இவன் மூலம் நடக்கிற நல்லது சமுதாயத்துக்கு ஏதாவது நடக்குமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அப்போ எந்த வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ளாமல் திஜிலா நதிக்கரையில் ரத்த ஆறு ஓடியது என்கிறார்கள். கொஞ்ச காலம் நீல நிறத்தில் ஆடுகள் ஓடியது. எப்பா சரி, பிளட் போனால் ரத்த ஆறு, நீல நிறத்தில் எப்படியா ஆறு ஓடும்? அவர்களுடைய புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், அவர்களுடைய பன்னெடுங்கால முயற்சிகள், அந்த திரட்டுகள் அத்தனையும் கொண்டு வந்து கிழித்து போட்டு எரித்து போட்டு நதியில் கிடக்குறான். கொஞ்ச நாள் திஜிலா நதி சிகப்பு நிறத்திலே மிதந்தது, கொஞ்ச நாள் திஜிலா நதி நீல நிறத்திலே மிதந்தது என்று அறிஞர்கள் எழுதுவார்கள். இப்படியாப்பட்ட பாதிப்புகளையும் பாதகங்களையும் ஏற்படுத்திய கயவர்கள் இந்த ராஃபிதாக்கள். இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இவர்களை நீங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரமில்லாமல் உண்மையாலுமே தூய கொள்கையை பேசுபவர்களை விமர்சிக்கிறோம் என்கிற பேரிலே அவர்களை நாம் தூக்கி வைத்து ஆடுவது எப்படி சகோதரர்களே சரியாகும்? அஹ்லு சுன்னா என்று அறியப்படுகிற நம்மை போன்றவர்களை பற்றி அவர்கள் எழுதி வைத்திருக்கிற கருத்து என்ன தெரியுமா? இன்னஹும் குஃபார், அவர்கள் காஃபிர்கள், அஞ்சாஸ், நஜீஸுகள். நஜீஸ்னா என்ன? பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய பாவப்பட்டவர்கள், அசிங்கமானவர்கள். இந்த ஷியாக்களின் ஏகோபித்த கருத்துப்படி இந்த அஹ்லு சுன்னா என்பவர்கள் யாரு? நஜீஸுகள், அசுத்தங்கள், காஃபிர்கள் எழுதி வச்சிருக்கிறான். நீ அவனை உட்கார்ந்துக்கிட்டு சிங்கம்ங்கிற. வைன்னஹும் ஷர்ரும் மினல் யஹூதி வன் நஸாரா, யஹூதிகளை விட நஸாராக்களை விட இவர்கள் மோசமானவர்கள். வைன்ன மின் அலமாத்தின் நாஸிபி தக்தீர் அலி அலைஹிஸ்ஸலாம் ஃபில் இமாமா. இந்த நாசிப்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நாசிபினுடைய அடையாளமே என்னன்னா, அலிக்கு மேல ஒருத்தனை வச்சுட்டா அவன் எல்லாமே நாசிப். ஆனா அலிக்கு மேல வச்சதுல முத ஆட்கள் யாரு? சஹாபாக்கள். சதீஸ்ல வருது, சஹீஹ் புகாரில வருது, முஸ்லிம்ல வருது. குன்னா நஅ்தபிருங்கிற ஒரு வார்த்தை வரும். நாங்கள் சஹாபாக்களை தரவரிசைப்படுத்துவோம், தரவரிசைப்படுத்துவோம். அதில் முதலாவது நாங்கள் யாரை வச்சோம்? அபூபக்கரை வைத்தோம், இரண்டாவது உமரை வைத்தோம், மூன்றாவது உஸ்மானை வைத்தோம், நான்காவது அலியை வைத்தோம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அதற்கு பிறகு சிலரை வைத்தோம், அவங்க பேர் குறிப்பிடப்படலை. ஏன்னா இமாமத்தில் அந்த தலைமைத்துவத்திற்கு இந்த 4 பேர் தான் தகுதி பெற்றவர்கள் என்பது அல்லாஹ்வின் தூதரின் காலத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம். இந்த 4 பேர் தான் தகுதி பெற்றவர்கள் என்பதில் முதலாவது, இரண்டாவது, மூணாவது, நான்காவது யார் என்பதும் அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அப்போ நீ நாசிப் என்று இன்றைக்கு வாழ்கிற அஹ்லு சுன்னாவை சொல்வதாக இருந்தால் உண்மையாலுமே நீ நாசிப்னு யாரை சொல்லியிருக்கணும்? அங்கு அன்றைக்கு வாழ்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட நீ அவரையும் சொல்லியிருக்கணும். ஏன் அதை அவர் அங்கீகரிக்கத்தானே செய்தார்? என்றைக்காவது சொன்னாரா நான் தான் முதன்மையானவர், எப்படி நீங்கள் அபூபக்கரை முதலில் ஏற்றுக்கொள்ளலாம் என்று? அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட அவர்களுடைய குடும்பத்தவர்கள் உட்பட எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். ஆனா பின்னாடி சுமூகமா இருக்கிற குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதை போல இவர்கள் கொண்டு வந்த குழப்பங்கள் தான் இது. சகோதரர்களே, அவர்கள் செய்கிற ஒரு துவா, வளமையா நம்ம சில துவாக்கள் செய்வோம்ல. உதாரணமாக குத்துபாக்களை முடிக்கும் போது நம்முடைய ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிஸஹுல்லாஹ் உட்பட அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன்ங்கிற துவா சொல்லி முடிப்பாங்க. இது ஒரு மரபில் உள்ளது. யா அல்லாஹ், இஸ்லாமை கண்ணியப்படுத்து, முஸ்லிம்களை கண்ணியப்படுத்து, ஷிர்கை இழிவுபடுத்து, முஷ்ரிகீன்களை இழிவுபடுத்து. இது ஒரு மரபு வழியாக குர்ஆனுடைய வசனம் தான், அது ஒரு பிரார்த்தனை. அதுபோன்று இவர்கள் மரபு வழியாக செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இந்த துவாவை ஒருவர் செய்தால் அவருக்கு மிகப்பெரிய நன்மை, இந்த துவாவை செய்பவருடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதையே அவர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய குனூத்துகள்னா புரியுதா? நமக்கு ஒரு பிரளயங்கள் ஏற்படும் போது அந்த பிரளயிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் பணிந்து குனிந்து நாம் செய்கிற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஒன்று குனூத்துங்கிறோம். அந்த குனூத்துகளில் இவர்கள் சொல்லக்கூடியது, இந்த துவாவை ஒருவர் சொன்னால், நோட் த பாயிண்ட், இந்த பிரார்த்தனை ஒருவர் கேட்டால், இன்ன தாஇய பிஹி கர்ராமி மஅ நபி ஃபி பத்ரின் வ உஹுதின் வ ஹுனைன் பி அல்ஃப் ஸஹர். இந்த துவாவை நீங்க கேட்டுட்டீங்கன்னா பத்ர்லையும் உஹதுலையும் ஹுனைன்லையும் யுத்தங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதரோட சேர்ந்து நீங்க அம்பெய்த மாதிரி ஒரு அம்பு 2 அம்பு இல்ல, 1000 அம்புகளே இத நன்மை எழுதி வச்சிருக்கிறான். என்னப்பா துவா? அப்படி என்னதான் துவா கேட்கிற சொல்லு. அல்லாஹும்ம லஅன் ஸனமை குரைஷ், யா அல்லாஹ், இந்த குறைஷிகளின் 2 சிலைகளை நீ சபிப்பாயாக. யாரா அவங்க 2 பேரு? அபூ பக்ர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. வஜிப்தைஹா வ தாகவைத்வைஹா வ இஃப்கைஹா வ பினதைஹா. இவங்க எல்லாத்துக்கும் பேர். இவங்க 2 பேர் யாரு? குறைஷி கூட்டத்தினுடைய சிலைகள், குறைஷி கூட்டத்தினுடைய கல்கள், ஷைத்தான்கள்.
இட்டு கட்டப்பட்ட இட்டுக்குரியவர்கள். அதே போன்ற அவர்கள் 2 மகள்களையும் நீ சபிப்பாயாக. நவுது பில்லா. 2 மகள்கள்னா யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க 2 பேர் யாரு? ஹாலஃபா அம்ரக் வ அன்கரா வஹ்யக் வ ஜஹதா இன்ஆமக் வ அஸயா ரசூலக் வ கல்லபா தீனக் வ ஹர்ரஃபா கிதாபக் வ அத்தலா அஹ்காமக். அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன அர்த்தமா இதுக்கு? இவங்க 2 பேர் யாரு? அபூபக்கரும் உமரும் உனது மார்க்கத்திற்கு மாற்றம் செய்தவர்கள், உன்னுடைய வஹியை மறுத்தவர்கள். வஹி மறுப்பாளர்கள் நம்ம யாருக்கு சொல்றோம்? அவன் யாருக்கு சொல்றான்? வன்கரா வஹியக், உனது வஹியை மறுத்தவர்கள். வஜஹதா இன்ஆமக், உனது அருளை புறக்கணித்தவர்கள். வஅஸயா ரசூலக், உனது தூதருக்கு மாற்றம் செய்தவர்கள். வகல்லபா தீனக், உனது மார்க்கத்தை மாற்றியவர்கள். வஹர்ரஃபா கிதாபக், உனது வேதத்தை புனைந்தவர்கள். வஅத்தலா அஹ்காமக், உன்னுடைய சட்டங்களை இல்லாமலாக்கியவர்கள். வஅப்தலா ஃபராயிதக், உன்னுடைய ஃபர்துகளை கட்டாய கடமைகளை நீக்கம் செய்தவர்கள். வஅல்ஹதா ஃபீ ஆயாத்திக், உன்னுடைய வேத வசனங்களின் நாத்திகத்தை புகுத்தியவர்கள். வஆதயா அவுலியாஅக், உன்னுடைய நேசர்களை பகைத்தவர்கள். வவாலயா அஅதாஅக், உனது எதிரிகளோடு நேசம் கொண்டவர்கள். வஹர்ரபா பிலாதக், உனது நாடு நகரங்களை எல்லாம் வீணடித்தவர்கள். வஅஃஸதா இபாதக், உனது அடியார்களை எல்லாம் குழப்பியவர்கள். எவ்வளோ போட்டிருக்கான் பாருங்க. அதனால தான் இந்த துவாவை செஞ்சால் அவனுக்கு எவ்வளோ பெரிய நன்மை. சும்மா மனப்பாடம் பண்ண முடியாது இல்லை. அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து வாகியான்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் டக்குன்னு மனப்பாடம் பண்ணிடலாம். இவ்வளோ பெருசாக நீ லென்த் எழுதி வச்சிருந்தா எப்படி மனப்பாடம் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா பிட்டு. எந்த பிட்டு? இதை நீ சொன்னால் பத்ருலி உஹதுலி உன்னால் கலந்துக்க முடியுமா? இதில் கலந்துக்கிறது மட்டும் இல்லை பிரதர், அம்பு எறிந்த மாதிரி. சாதா அம்பு கிடையாது, ஸ்பெஷல் அம்பு. ஏன் 1000 அம்பு இல்லை, 1000 அம்பு. இப்போ எண்ணிலடங்கா அம்புகளை அல்லாஹ்வின் தூதரோடு பத்ரு உஹது ஹுனைனில் எய்த நன்மைகள் உனக்கு வேண்டுமா? இந்த துவாவை நீ கேளு. அல்லாஹும்ம லஅன்ஹுமா, யா அல்லாஹ் அந்த இருவரையும் சபிப்பாயாக. வ அன்சாரஹுமா, அவர்களது ஆதரவாளர்களை சபிப்பாயாக. ஹுனைனியை சிங்கம் என்று போஸ்ட் போட்ட நீ அபூபக்கரை உமரையும் ஆதரிக்கிறியா இல்லையா? ஆதரிக்க மாட்டான்னா எங்களுக்கு கவலை இல்லை. ஆதரிக்கிறேன்னா உன்னையும் அவன் சபிக்கிறான் பிரதர். அவனுக்கு போய் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க நீ. ஃபகது அஹ்ரபா பைத்த நுபுவா, நபித்துவத்தின் இல்லத்தை நாசம் செய்தவர்கள். இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய சொல்லிட்டு என்ன செய்யணும்? அவர்கள் எல்லோரையும் யா அல்லாஹ் நீ சபித்து விடுவாயாக. இது அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சேர்த்து சொன்னது. உமர் ரலியல்லாஹு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கிறாங்க. அது என்ன? அம்மா உமர் ஃபகால சய்யிது நிஅமத்துல்லாஹில் ஜஸாயிரி. அடைமொழிலாம் பயங்கரமாக தான் இருக்கும் அவங்ககிட்ட. எப்படி? நிஅமத்துல்லாஹில் ஜஸாயிரி, திருவாளர் நிஅமத்துல்லாஹில் ஜஸாயிரி உமரை குறித்து சொல்கிறார். இன்ன உமர் இப்னுல் ஹத்தாபி கான முஸாபன் பிதாஇன் ஃபீ துபுரிஹி நஊது பில்லாஹ். உண்மையில் இதை என்னால் மொழிபெயர்க்க முடியவில்லை சகோதரர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நான் கூசுகிற எப்படி மொழிபெயர்ப்பது என்றே எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு கொச்சையாக பேசி அந்த நோய் உமருக்கு இருக்குது. அவருடைய பின்புறத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அந்த நோய்க்கு நிவாரணமே கிடையாது. இல்லா பிமாயிர் ரிஜால், ஆண்களின் அசுத்தமான நீர் அங்கே தெளிக்கப்பட்டால் தான் அவருடைய நோயே குணமாகும் என்று கலீஃபா உமர் இப்னு கத்தாப். எந்த உமருடைய நாவில் அல்லாஹ் உண்மையை உரைக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ, அட எனக்கு பிறகு நபி என்று யாரும் இல்லை, அப்படி இருந்தால் இந்த உமர் தான் இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டி உமர் இப்னு கத்தாபை இப்படி எழுதியிருக்கக்கூடியவர்களை எப்படி சகோதரர்களை ஏற்றுக்கொள்வது? ஏற்றுக்கொள்ளலாம். அவனை நீ கொள்கை எதிரியா பார்க்க வேண்டாமா? அடுத்து ஈரான்ல காஷான் அப்படிங்கிற பேர்ல ஒரு சிட்டி இருந்துச்சு, ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தில் அபு லுக்லுஆ என்கிற ஒருவன். இந்த அபு லுக்லுஆ யார் தெரியுமா? யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவன். உமர் ரலியல்லாஹு கொலை செய்த, பாரசீகத்தை பூர்வீகமாக கொண்ட, நெருப்பு வணங்கியாக இருந்த இந்த பாவிதான் உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தான். எதுக்கு கொலை செய்தான் அப்படிங்கிறது ஒரு நீண்ட வரலாறு. இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை நம்முடைய நிகழ்ச்சியில் அஷரத்துல் முபஷ்ஷரூன பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் அப்படிங்கிற புத்தகம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பெண்கள் மாநாட்டில் வெளியிடப்படவிருக்கிறது. அதில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் அதை வாங்கி படிங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அவனுக்கு ஒரு ஃபேக்கான கபர் வஹ்மி. கபர் வஹ்மினா என்ன? ஆக்சுவலி அது கபர் நம்ம ஊரில் அவுலியாக்களுக்கு அங்கங்கே கபர் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஃபேக் கபர், அதாவது ரியல் கபர் இல்லை. அவர் எங்கேயோ மரணிச்சிருப்பார், இருந்தாலும் அவருடைய நினைவை நாங்கள் யோசிக்கிறோம், பூஜிக்கிறோம், நேசிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஊருக்கு ஊருக்கு கபர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த இந்த பாவி அபு லுக்லுஆவினுடைய
ஒரு புனையப்பட்ட கபர் ஈரானில் காஷான் என்கிற ஊரில் இருக்குது. அந்த கபருடைய நுழைவாயில் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கிறான்? மர்கது பாபு ஷுஜாஇத்தீன், மார்க்கத்தின் வீரருடைய வாசலின் தங்குவிடம் இது. அவர் வந்து மார்க்கத்தினுடைய வீரராம். ஏன்? உமர் ரலியல்லாஹு கொண்டதனால். சரியா? அதே போன்று அந்த செவுத்துல, அந்த கபருஸ்தானுடைய செவுத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி? மர்ரு கபர் அபூபக்கர், மர்ரு கபர் உமர், மர்ரு கபர் உஸ்மான் அப்படின்னு அவங்க லாங்குவேஜில். இதுக்கு அர்த்தம் என்னவா? அல் மௌத்துலி அபூபக்கர், அல் மௌத்துலி உமர், அல் மௌத்துலி உஸ்மான். அபூபக்கருக்கு மரணம் வரட்டும், உமருக்கு மரணம் வரட்டும், உஸ்மானுக்கு மரணம் வரட்டும் அப்படின்னு இந்த எல்லா நபித்தோழர்களையும் சபித்து அந்த கபருஸ்தானுடைய நுழைவாயில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுபோக இந்த ஈரானிய பாவிகள் எவ்வளவு மோசமானவர்கள் என்றால், அந்த கபருக்கு சகோதரர்களே சமீப காலமாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, புவியியல் குறியீடுங்கிறாங்க. அப்படின்னா என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு குறியீடுங்கிறாங்க பாருங்க, சிறப்பு அந்தஸ்து தராங்க. அந்த மாதிரி அந்த கபர் இருக்கிற இடத்துக்கு சுற்றுலாத்தலம் போல ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுகிறது. அந்த இடம் பராமரிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் அரசாங்கம் மானியம் தருகிறது. அந்த இடத்தில் பொருளாதாரங்களும் தான தர்மங்களும் அன்பளிப்புகளும் சேகரிக்கப்படுகிறது. இதை எழுதிய அஹ்லுஸ் சுன்னா அவருடைய ஆசிரியர் சொல்கிறார், வகத் ரஅய்து ஹாதல் மஷ்ஹத பினஃப்ஸி, என் கண்ணால் அதை பார்த்தேன். என்னது? அதாவது இதில் வந்து என்ன செய்த, அந்த ஈரானுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, இது போன்ற விஷயங்களை மட்டுமே பார்த்து கொள்வதற்கு. இந்த கபருஸ்தானை அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் வந்து பராமரிப்பு செய்து, அதை விஸ்தரித்து செய்து, அதற்கு விரிவாக்கம் செய்து, அதற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து பொதுமக்கள் அதை தரிசிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி அடுத்து இன்னும் எழுதியிருக்கான், இன்ன ஷேഖைன் அபூபக்கர் வ உமர், இந்த அபூபக்கர் உமர் என்கிற இருவரும் ஃபாரகத் துனியா, உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது, வலம் யதூபா, அவர்கள் தௌபா கேட்கவில்லை. என்ன? வலம் யத்குரா மா ஸனஅ பி அமீரில் முஃமினீன் அலைஹிஸ்ஸலாம், அமீருல் முஃமினீன் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்த அந்த துரோகங்களை குறித்து அவர்கள் நினைவு கூறவில்லை, மனம் வருந்தவில்லை. எனவே ஃபஅலைஹிமா லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மஈன், இவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிற வார்த்தை இருக்கிறதே சகோதரர்களே, ரத்தம் கொதித்துவிடும். வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தவர். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலும் சீனியாரிட்டி என்கிற பேர்லையாவது ஏற்றுக்கலாம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உண்மையாலுமே அலி வருவதற்கு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு, அதை இந்த உஸ்மான் கெடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கோபம் அவர்களுக்கு. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கும் போது தனக்கு பிறகு உமர் தான் கலீஃபான்னு நியமிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கும் போது தனக்கு பிறகு இவர் தான் கலீஃபான்னு அவர் சொல்லலை. சொன்னாங்களா? சொல்லல. ஒரு வார்த்தை சொன்னாங்க, அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் உயிரோடு இருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன், அவரையே கலீஃபாவாக ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்போ உயிரோட இல்லை. அப்போ சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 5 பேரையும் அதோடு தன்னுடைய புதல்வரான அப்துல்லா இப்னு உமரை 6வது நபராக சேர்த்து அஸ்ஹாபு ஷூரா அல்லது அஹ்லு ஷூரா, இவர்களெல்லாம் யாரு? ஆலோசனைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இதில் மெஜாரிட்டி யாரை ஆதரிக்குதோ அவங்க தான் கலீஃபா. அப்துல்லா இப்னு உமர் வெறுமனே ஒரு பார்வையாளராகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களில் ஒருவராகத்தான் இருப்பாரே தவிர என் மகன் என்ன செய்ய மாட்டாரு, ஆட்சி பொறுப்புக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டவர்களில் உஸ்மானுடைய பேரும் இருந்துச்சு, அலி ரலியல்லாஹுடைய பேரும் இருந்துச்சு. ஆனால் மெஜாரிட்டி யாரை செலக்ட் பண்ணிச்சு? உஸ்மான் ரலியல்லாஹு. அதை எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அவர் கலீஃபாக வந்தார், 12 கால ஆட்சி செய்தார். நேற்றைய உரையில் கூட உங்களுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் குறிப்பிட்டேன், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்படுவதற்கும் இஸ்லாமிய நாகரிக மாஷா அல்லாஹ் இன்னும் பல இடங்களுக்கு பல்கி பரவுவதற்கும் பல்வேறு விதமான மார்க்கெட் சேவைகள் ஒரு மலர்ச்சியை பெறுவதற்கும் காரணமாக விளங்கிய இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது தனிப்பட்ட பகைமை கொண்டு சகோதரர்களே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், கான உஸ்மானு மிம்மன் யுல்அபு பிஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ். உஸ்மான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒக்கான முஹன்னசன், தயவுசெய்து இதுக்கு தனியாக அர்த்தம் கேளுங்க. என்கிட்ட இதில் சோஷியல் மீடியாலலாம் இதை நம்ம சொல்லவே கூடாது. அப்படியாப்பட்ட நாக்கூசும் வார்த்தைகளை சொல்லி எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய நூலில் இது எழுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் நமக்கு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா? சரி. சாரி, ஸ்கூல் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இறுதியாக சகோதரர்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுக்குவோம். அம்ர் இப்னு சாபித் என்பவர் மூலம் அறிவிக்கப்படுகிறது, சமீஅத் அபா அப்துல்லா அவர்கள் எல்லாம் அவங்க ஆளுக, இன்ன நபிய லம்மா குபித,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்ட போது இர்தத்தன்னாஸ் அல் ஆகாபிஹிம், மக்கள் எல்லாம் முர்த்ததாகி விட்டார்கள். முர்த்ததுனா என்னது? மார்க்கத்தை விட்டு விருண்டோடி விட்டார்கள். 3 பேரை தவிர சல்மான், மிக்தாத், அபூதர் அல் கிஃபாரி. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் இப்னு அஸ்வத், அபூதர் அல் கிஃபாரி என்கிற இந்த 3 நபி தோழர்களை தவிர. ஏன்பா இவங்க 3 பேரை மட்டும் நீ ஏற்றுக்கிற? எல்லாத்தையும் இல்லைன்னு சொன்னால் பொதுவான சண்டையாயிருன்ட்டு என்ன செய்கிறது? இப்படி யாரையாவது கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காரணங்களை அவர்களே வரலாற்றில் நடந்த சில விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு இவங்க 3 பேரை மட்டும் ஏற்றுக்கொண்டு யுகஃபிரூன உம்முல் முஃமினீன் ஆயிஷா ஓ உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரையும் காஃபிர்கள் என்று சொல்லி அவர்களெல்லாம் நவுது பில்லா விபச்சாரத்தோடு தொடர்புடையவர்கள். நீ பெத்த தாயை சொன்னால் எனக்கு ரத்தம் குதிக்குமா குதிக்காதா? நம்ம பெத்த தாயை விட மேம்பட்டவர்கள் இல்லை. அவர்களை ரொம்ப தெளிவாக பகிரங்கமாக இவ்வளவு பெரிய நாக்கூசு வார்த்தைகளை சொல்லி எழுதி வைத்ததோடு மாத்திரமல்லாமல் குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை மறுப்பாளர்களுக்கு உதாரணம் சொல்லும்போது யாரை சொல்கிறான்? 2 நபிமார்களுடைய மனைவியை சொல்கிறோம். எந்த நபிமார்களுடைய மனைவி? நூஹ் நபியினுடைய, லூத் நபியினுடைய மனைவி. அந்த லிஸ்ட்டில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் சேர்க்கிறான். எதுக்கு? இந்த அபூபக்கரும் உமருக்கும் அவர்கள் பிள்ளைகளாக பிறந்து விட்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக. பாவிகளே, அந்த இருவரும் செய்த தியாகங்கள் உனக்கு தெரியுமா? அந்த இருவரும் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எழுச்சிக்காக போட்ட விதைகள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாழும் காலத்திலும் அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகும் இந்த இருவரும் செய்த மார்க்க சேவைகள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட பணி முடிந்து சகோதரர்களே, அது உமர் ரலியல்லாஹுடைய காலத்திற்கு பிறகு அது ஒப்படைக்கப்பட்டதே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை பிரதி எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. இப்படி இந்த இருவரும் ஏனைய சஹாபாக்களும் நபித்தோழர்களும் நபித்தோழியர்களும் இந்த மார்க்கத்தினுடைய எழுச்சிக்காக வளர்ச்சிக்காக தன்னலம் பார்க்காமல் இஹ்லாஸோடு எவ்வளவோ சேவைகள் செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம் வரைக்கும் இந்த மார்க்கம் வந்திருக்கிறது. இன்னும் இவர்கள் அகீதாவிலே கொள்கைகள் ரீதியாக செய்த குழப்பங்கள், இன்னும் அஹ்லு சுன்னா அவர்களுக்கு இவர்கள் செய்த துரோகங்கள், அவர்களுக்கு எதிராக இவர்கள் எடுத்த நடவடிக்கைகள், தகவலுக்காக சொல்கிறேன், முஸ்லிம்களின் பொது எதிரியாக உலக அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு சில இடங்களில் யஹூதிகள், ஒரு சில இடங்களில் நசாராக்கள் என்று எங்கெல்லாம் வரலாறுகள் முஸ்லிம்களின் பொது எதிரிகளை அடையாளப்படுத்தியதோ அந்த எல்லா இடங்களிலும் அவர்களோடு இவர்கள் கூட்டு சேர்த்து அஹ்லு சுன்னாவை கருவறுத்த கதைகளெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை குறித்து விரிவாக பேசலாம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கை எதிரிகள் தான். மார்க்கத்தினுடைய விஷயங்களை அணுகுகிற போது உணர்வுகளை கொண்டு மாத்திரம் அணுகக்கூடாது, ஆதாரங்களை கொண்டுதான் அணுக வேண்டும். மார்க்கத்தினுடைய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அது பிறருக்கு எத்தி வைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதரும் அவர்கள் வழிகாட்டிய தோழர்களும் எந்த ஒரு நிலைப்பாட்டில் எந்த ஒரு கொள்கையில் கோட்பாட்டில் இருந்தார்களோ அதே கொள்கையிலும் கோட்பாட்டிலும் நாம் பயணிக்கிற போதுதான் நம்முடைய கொள்கைகள் பாதுகாப்பு. அது பிறரால் விமர்சிக்கப்படும். இவர்களுக்கு அறிவியல் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, இந்த ஹதீஸ் இந்த காலத்திற்கு ஒத்து வராது, அந்த சஹாபியினுடைய கூற்று இந்த காலத்திற்கு ஒத்து வராது என்று போகிற போக்கில் அவர்கள் சொல்லிக் கொண்டு போவார்கள். சொல்லிக் கொண்டு போகட்டும். ஒரு நாள் தீர்ப்பெழுதப்படும். அல்லாஹ்வின் தூதர் மரணிப்பதற்கு முன்னால் சொன்ன உபதேசங்களில் ரொம்ப முக்கியமானது, என்னுடைய உம்மத்தெல்லாம் பல கூட்டங்களாக பிரியும், நானும் எனது தோழர்களும் எதில் இருந்தோமோ அதுதான் வெற்றியாளர்கள் சொன்ன ஒத்தை வார்த்தை போதும், இது நமக்கு மறுமையில் ஹுஜ்ஜாவாக அமையும். ஹுஜ்ஜா என்றால் புரிகிறதா? என்னை நான் தற்காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு ஆதாரம். யா அல்லாஹ், உன்னுடைய தூதரின் மூலம் நீ எதை சொன்னாய், நானும் எனது தோழர்களும் எதில் இருந்தோமோ அதில் இருப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று உன் தூதர் மூலம் சொன்னாய், அதை ஏற்றுக்கொண்டேன், அதை நான் செயல்படுத்தினேன் என்கிற இந்த ஒற்றை வார்த்தை போதும் இன்ஷா அல்லாஹ் நாம் வறுமையில் வெற்றி பெற. அதனால் என்ன செய்யணுமோ, இறுதி வரைக்கும் இந்த அஹ்லு சுன்னா என்கிற தூய்மையான கொள்கையில் பயணிப்போம். இந்த கொள்கை பொதுமயமாக்கப்படவும் மக்கள் மன்றத்திலே போய் சேர்க்கப்படவும் இன்ஷா அல்லாஹ் நம்மாலான உழைப்புகளையும் நம்மாலான முயற்சிகளையும் செய்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக வளரஹ்மான மனைவியும் ஆக்கியருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.